துச்சமா மதிச்சுட்டோம். அதனாலதான் வந்தவன் போனவெல்லாம் பொருளில் அடிக்கிறான். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். அதனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்திலேயே இந்த மக்கள் பயத்திலே வச்சாச்சு. ஹிட்லர் கேட்டாராம், ஹிட்லர் மக்களை பதட்டத்திலே வச்சிருப்பானா, கூட இருந்த அதிகாரி கேட்கிறாரு, உதவியாளர், ஏன் இந்த ஏழை எளிய மக்கள் அந்த பாடுபடுத்தி வைக்கிறான்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படித்தான் இருக்கணும்ங்க. ஏன் பதட்டத்திலே இருந்தா தான் வேற சிந்தனை வராது. ஒருவேளை சிந்தனை வந்தா நம்மோட பதவிக்கு ஆபத்து, அப்ப தெளிவில்லாம வச்சுக்கறணும்ல அப்படின்னு முடிவு பண்ணானா ஹிட்லரு. அதான் இங்க நடக்குது. ஒன்னு சாராயம், இன்னொன்னு திரைக்கவர்ச்சி, இன்னொன்னு சாதி மத போதை, இத்தனையும் ஊட்டி இந்த மக்களை பிளவுபடுத்தி தான் வாழ்வதற்கு வகுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். என்று கூடுவோம் தமிழ் மக்கள் ஒன்றாக என்பதை நினைவு கொள்ளுங்கள். இடத்தை பார்க்கின்ற பொழுது உலகம் சமநிலை பெறவே நாராயண நம, நமச்சிவாய நம,
ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுவின் ஆட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திர இளம்பரை போல வயிற்றினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்தலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வெண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணிய நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து பாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றாரே சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிய வேண்டும். இருந்தாலும் சர்வம் சக்திமயம் அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று சக்தி இல்லை என்றால் எந்த செயலும் நிகழ்வதில்லை. அதனாலே கொடுக்க சக்தி இல்லை, எடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லைன்னு ஆகிவிடாமல் எல்லோருக்கும் சக்தி வழிபாடு இன்றியமையாத ஒன்று. அந்த சக்தியினாலே அனைவரும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகினாலே அம்பாளை வழிபட்டு பிறகு பணியை தொடர்வோம். நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. மங்கள வடிவான சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே சோதரியே நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. கொடுத்த தாயே அந்த சிறுகாடு பால் கொடுத்தது நீயே தாயே. கொடுத்த தாயே அந்த சீர்காழி பால் கொடுத்தது நீயே தாயே. அக்க துயரை தாங்கும் தந்தை முத்துமாரி அக்க துயரை தாங்கும் தந்தை முத்துமாரி. மாங்கல்யம் காப்பாற்றும் மீனாட்சியே மதுரை மீனாட்சியே. நவக்கிரக நாயகியே அருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. காமாட்சியே காஞ்சி காமாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே கங்கை கரை அருள் விசாலாட்சியே ஆட்சி விசாலாட்சியே கரைகளெல்லாம் தந்தருளும் மூதாந்தியே கொள்ளூர் மூதாந்தியே. நவக்கிரக நாயகியே அருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரியே. ஞான மழை பொழியும் கலைமகள் நல்லத செல்வம் தரும் அலைமகள் நல்லத செல்வம் தரும் அலைமகள் நீயே. வேதம் புகழ் பாடும் மலைமகள் நீயே வேதம் புகழ் பாடும் அலைமகள் நீயே. வெற்றியெல்லாம் தங்களுடன் வேதவன் தாயே நமக்கு வெற்றியெல்லாம் தங்களுடன் வேதவன் தாயே. நவக்கிரக நாயகியே கருமாரி நலங்களாவும் தருபவளே அருமாரி. சங்கரியே மங்கள வடிவான சங்கரியே சோதரியே
நன்றி 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 நன்றி. வித்தகன் அருளால், விற்பதன் அருளால் தேவயாகம், பிரம்மயாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திர காமேசி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்கள் செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்கே தெள்ளத் தெளிந்தார்க்கு சிவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். உடலினை உறுதி செய் என்பார்கள் முன்னோர்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி இல்லாத முடிஞ்சா? எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை இப்ப சொல்றேன். அதனால ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் நலமோடு இருக்கத்தான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யலைன்னா நமக்கு மறதி அதிகமா உண்டு. வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த திருவிழா என்பது நம்மளை இன்றியமையாது வாழ வைப்பதற்காகவே. திருவிழா என்ற வார்த்தையை தலைகீழா திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே விழாதிரு, திருவிழா விழாதிரு. அப்படி விழாமல் நம்ம எல்லாம் செம்மையோடு வாழணும்னா இறை என்பது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இறையை தேடும் முன்னே இறையை தேடுவோம். அந்த இறை அருளாலே அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில்கள் பெருமாள் கோயில்கள், அத்தனை கோயில்களும் முன்னோர்கள் நமக்காக கட்டி வைத்திருக்கிறார்கள். கோயிலை கட்டி பக்கத்துல குளத்தை வெட்டி வைத்தார்கள். வேலை இல்லாம காசை வச்சுக்கிறது தெரியாமையா? என்ன அவ்வளவு பெரிய தத்துவத்தை அதுக்குள்ளே அடக்கியிருக்கிறார்கள். 1008 கோயில் அட்டவீரட்டானம் என்ற 8 கோயில்கள் இருக்கு. சிவபெருமான அட்டவீரட்டானம் என்ற 8 அவதாரங்கள் செய்து இந்த பூமியில செய்ததாக அந்த கோயில்கள் இருக்கு. அதுல முதலாவதாக வீரட்டானேஸ்வரர் என்று அந்த அற்புதமான ஒரு கோவில், திருவதிகைன்னு பேரு. திரு அதிகை, அது அப்படியே திருவதிகை. அப்படி திருவதிகை கோயிலுக்கு போனீங்கன்னா மகத்துவமான கோயில், மிகப்பெரிய பாடல் பெற்ற தலம். 274 கோவில்களிலே அதுவும் ஒன்று. அப்படிப்பட்ட தேவாரம் தேவாரம் பாடப்பட்ட தலம். அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசருக்கு சூழநிலை ஏற்படுத்தி அவரை ஆட்கொண்ட தலம். அவருடைய நினைவிடம் அங்கே இருப்பதாக, சிவ ஜமாதி அங்கே இருப்பதாக சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அந்த திருவதிகை பெரிய நாயகி உடனுரை அம்பாள், உடனுரை அந்த அட்டவீரட்டானேஸ்வரர் கோயிலுக்கு போனா வயிற்று வலி நீங்குமா, தூளை நோய் நீங்குமா. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மருத்துவம் நிறைந்த ஆலயங்களை கட்டி வைத்தார்கள். எங்கு சென்றால் என்ன சரியாகும் என்பதற்காக கட்டி வைக்கப்பட்ட 1008 கோயில்கள். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் துழியில இருக்கு. அடுத்தபடியாக நம்ம மண்ணச்சநல்லூர், திருச்சி பக்கத்தில் அங்கே இருக்கு. இங்க பூமி பூஜை செய்கிறவர்கள்லாம் பூமி வாங்க வேண்டியவர்கள் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த வீரட்டானேஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் உடல் உபாதை எப்படி அவங்க அக்கா திலகவதியார் திருத்தொண்டு செய்து உளவார பணி செய்து அங்கே இறைவனை வேண்டிக் கொண்டால் தன் தம்பி நாவுக்கரசர் சமண மதத்தை தழுவிவிட்டான், எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று இறைவா என்று வைத்த விண்ணப்பத்தை ஏற்று இறைவன் அசரீரியாக ஒழிக்கிறார். சூழ நோய் கொடுத்து ஆட்கொள்வோம் என்று. அப்படி சூழ நோய் ஏற்பட்டு பிறகு விபூதியை பூசி திருநாவுக்கரசர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீங்குத வீசில் தென்றலும் வீங்கள வேணில மூசு வண்டரை பொய்கையை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலே என்று முதல் பாடலாக பாடி பெருமை அடைந்த இந்த பூமியிலே ஆன்மீகம் மிக முக்கியமான ஒன்று. அந்த ஆன்மீகம் தான் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த ஆன்மீகம் தான் நமக்கெல்லாம் நல்ல சிந்தனையை வளர்த்தது. அந்த ஆன்மீகம் தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கோயிலுக்கு போனா சுத்தமா இருக்கணும்னு தோணுது. கோயிலுக்கு போனா கண்டதை பேசக்கூடாதுன்னு தோணணும். வீட்டில இருந்து கிளம்பும் போதே குளிக்கணும்னு தோணணும். ஆனாலும் பாருங்க, அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு அப்படின்னு பயமுறுத்தி நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். அச்சம்னா பயந்தே போறதுக்காகவா? ஒரு மரியாதை ஏற்பட்டது அந்த பயத்தினாலே. அதிகமா பேசாத, கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், கண்ணை குத்தம்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அப்படியெல்லாம் இருந்த போது இந்த பக்தி ஆன்மீகம் ரொம்ப செம்மையா இருந்தது. ஒரு குறையும் இல்லை. இடையில ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியல. கோயிலுக்கு போனா சாமியை ஒழுங்கா கும்பிடுறதும் இல்ல, திருவிழா ஒழுங்கா நடத்துறதும் இல்ல. திருவிழானாலும் சாராய கடை தேவைப்படுது. யார் வீட்டிலாவது ஒரு சிறிது இறந்து போனா அங்கேயும் சாராய கடை தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமா அந்த நாடுன்னு சிந்திச்சு பாருங்க. 1008 கோயில்கள்ல எல்லா கோயிலும் விளக்கடிதான் யோசிச்சலாம். அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை கோயில் இடிஞ்சு கிடக்கு, கோயில் வருமானங்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி நமக்குள்ள வர வேண்டாமா? ஆக கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்று முன்னோர்கள் வழிபாடு. அப்படிப்பட்ட கோயில் விளங்கணும், நம்ம குடும்ப விளங்கணும். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தேவாரம், திருவாசகம், திருவருட்பா, திருப்புகழ் அத்தனையும் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் இந்த பூமியிலே உண்டு. நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது சொல்லி கொடுக்கிறோமான்னு யோசிங்க. எந்த பிள்ளையும் சொல்லி பேச்சு கேட்கல, யாரும் ஒழுங்கா சாமி கும்பிடல. கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு பல எண்ணங்களும் வருது. அங்க என்ன நடக்குமோ, இங்க என்ன நடக்குமோ, வீட்டுல எதையாவது விட்டுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சிந்தனை தெளிவில்லாதது போய்கொண்டிருக்கு. இந்த நாட்டிலே அத்தனையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனாலும்
இந்த ஆன்மீகம் நம்மளை எல்லாம் பக்குவப்படுத்தும். அந்த பக்குவத்தோடு கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது என்ற பழமொழி. ஏன் கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது? அந்த ஆன்மீகம் என்ற ஒரு பக்தி தான் நம்மளை பக்குவமாக நடந்து கொள்ள செய்தது. ஊருக்குள்ள திருவிழா காப்பு கட்டியாச்சு, மூர்த்த கால் ஊண்டியாச்சுன்னா இன்னைக்கு 48 நாள் இந்த குடமுழுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நிறைவாக வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆன்மீகம் தான் நம்மளை எல்லாம் சரி செய்து கொண்டே இருக்கும். ஒரு பயம், அதையெல்லாம் மீறாமல் நம்ம எல்லாம் வாழ்ந்தால் நாளைய தலைமுறையும் நல்ல விதமாக பக்குவத்தோடு வாழும், நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறலாம் என்ற ஆன்மீகம் தான் மிக சிறந்த வழியாக நினைத்து இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது சிறப்பான இடம். இந்த இடத்திலே எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதர். அந்த அருணகிரியாருக்கே அருள் கொடுத்த வள்ளல் பெருமானார் முருகப்பெருமான் சஷ்டி முதல் நாள் ஆரம்பித்து 2வது நாளை தொட போகிறோம். சட்டியில இருந்தா அகப்பையில வரும்னு ஒரு பழமொழி உண்டு. சட்டியில இருந்தா ஆக்கிற பானைக்குள்ள இருந்தா அல்ற அகப்பையில வரும், அது சாதாரண நடைமுறை. ஆனா சஷ்டியில் இருந்தால், இந்த 6 நாள் சஷ்டி விரதத்தை கடைபிடித்தால் அகம் என்ற உள்ளம் சுத்தமாகும், அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும் என்ற நல்ல பக்குவத்தை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த 6 நாள் விரதம் இருப்பதற்கு மிக மகத்துவம் இருக்கு. அதுக்காக பெரிய பட்னி கிடக்கணும்னு இல்லை. அவரவர்களால் என்ன முடியுமோ அந்த வழியிலே இறைவனை வழிபட்டு இறைவனுடைய திருவருளை பெறுவோம். இந்த இடத்திலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். அவருடைய அருளாலே இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் ஏவியதோ கண்ணடத்து குடகுமலை கல்வயத்தில் கருவாகி தலை காவிரியனும் காவியிடம் குருவாகி வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் வரலாறா வண்ணம் பாடி ஒரு மலர்வென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து பரிகாலம் பேர்வாழும் கல்லணையில் கொண்டிடத்தில் காணும் இடமெல்லாம் பெருகி வந்து என் தஞ்சை மலநாட்டை தாயாகி காப்பவளா தனி கருணை காவிரி போலும் இடம் எல்லாம் சீர்திருத்தி பேர் வெறுத்தி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் நாளும் ஆளும் வந்த கல்மணியே அல்லடே எங்கள் வேள்வே இடையக்கணியே எங்கள் இதயக்கணி அம்மானி பற்ற மக்கள் எல்லாம் என்றும் என் இதயக்கணி நல்லாதிருக்கிறோம் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நல்லாயிருக்கிறோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாடு என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாடு நடக்கும் கண்கு முன்னாடு நல்லாயிருக்கிறோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற உலகம் நமது என்று சென்று பாடுங்கள் சமுதாயம் என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை கேளுங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை கேளுங்கள் நல்லாயிருக்கும் நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னே மனத முகத்தை பார்க்கும் பாடுபட்டு கொடுக்கும் போது மனத முகத்தை காணும் போது ஆசையாட வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை ஆசையாட வந்த துன்ப சுயநலத்தின் பிள்ளை சுயநலமே இருக்கும் அழகி என்று
இல்லை. நல்லா இருக்கும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமல் அமைதியிலபுமி நீங்க நல்லா போதும் நாடும் நேர இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் ஆர்வம் முன்னேற. விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா நன்றி 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 நன்றி. எல்லாரும் நலமோடு இருக்கணும். என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமறியன் பராபரமே, எல்லா உயிர்களும் இன்புற்றிருப்பதை அல்லாமல் வேறொன்று அறியன் பராபரமே அப்படின்னு பாடுகிறார்கள் முன்னோர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. எங்க ஊர் பெரிய வீரமங்கலத்துல, பெரிய வீரமங்கலம் பஞ்சாயத்துல 2 வீரமங்கலம் இருக்கு. ஒன்னு பெரிய வீரமங்கலம், இன்னொன்னு சின்ன வீரமங்கலம். பெரிய வீரமங்கலத்துல எங்க மாமா ஒருத்தர் இருந்தார். என்னவா ஒன்னும் கேட்கலையா? நல்லா தானே கேக்குது அங்க முருகா. பெரிய வீரமங்கலத்துல ஆர்கேபி அப்படின்னு பன்னீர்செல்வம்னு மாமா ஒருத்தர் இருந்தார். ஆமா, அந்த காலத்து படிப்பாளி. படிச்சவர் பாருங்க, அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல உட்கார்ந்து இருப்பாரு. ரொம்ப அதிகமா பேசுவாரு. ஆங்கிலத்துல புலமை பெற்றவர். போற வார ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அவங்க சொல்ல தெரியாம திணறுவது வழக்கம். போற போது வர்ற போது நானும் பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாருங்க, ஒருத்தர் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. பார்த்தும் பார்க்காத மாதிரி போனோம்னா அவர் பார்த்து விட்டாரு. கூப்பிடுறாரு, பேரை சொல்லி கூப்பிட்டியா? என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போற அப்படின்னா என்னை பார்க்க பிடிக்கல உனக்கு? என்ன பிரச்சனை? இங்க வா, என்னைய பகைக்காத, நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னாரு. நான் இல்லாம எதுவும் நடக்காதுன்னா என்னையா அது அர்த்தம் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், செத்த விடுனாலும் நான் இருக்கணும், வாழ்ந்த விடுனாலும் நான் தாண்டா இருக்கணும்னாரு. போயிருப்பாரோ? ஆமா, இவர் எல்லா இடத்தையும் முக்கியஸ்தர் இல்ல அப்படின்னா அவர் சொன்ன அர்த்தம் வேறு விதமான அர்த்தம். எப்படி? வாழ்ந்த வீட்டுக்கு நான் தேவை, செத்த வீட்டுக்கு நான் தேவைன்னு. அவர் பேரு பன்னீர் செல்வம். செத்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும், வாழ்ந்த வீட்டுக்கும் பன்னீர் வேணும். செல்வம்னா காசு. அப்பேற்பட்ட பணமும் 2 வீட்டுக்கும் தேவைப்படும். பணம் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. மொத்தத்துல 2 வீட்டுக்கும் பன்னீர் செல்வம் வேணும்னு சொன்னாரு. அப்ப எனக்கு புரியல, இப்பதான் புரியுது. 2 வீட்டுக்கு இப்ப சாராயம் தேவைப்படுதுன்னு. எவ்வளவு மகத்துவம் தெரியுமா உங்களுக்கு? தீபாவளிக்கு 790 கோடி வியாபாரம் தீபாவளி மட்டும் அன்று. சாதனை தானே? சாதனை. தமிழ்நாட்டினுடைய சாதனை, தமிழர்களுடைய சாதனை. இதுல ஒளிந்திருக்கிறது நம்ம வருங்கால இளைஞர்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த போதை வஸ்துக்குள்ளே என்பது அபாயகரமான வாழ்க்கை. சிந்திக்கிறீங்களா? அதை பத்தி ஏதாவது கவலை இருக்கா? உலக நாடுகள் எல்லாம் மது விற்பனை செய்கிறது. அத்தனை நாடுகள்லயும் மது இருக்கு. ஆனா இந்த கொடுமை இல்ல, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதுலயும் தமிழ்நாட்டிலே முதலிடமாக காரைக்குடி தலைமை வகித்திருக்கிறது. 170 கோடி 170 கோடி 43 லட்சம் கணக்கு. எப்படி பாருங்க? இல்ல, காரைக்குடி முதலிடமா வந்துருச்சு. முன்னுக்கு முன்ன ஓட்டு என்ன கதை தான். நாங்க முன்னணியில இருக்கிறோம்னு கடைசியா சிவகங்கை மாவட்டம் என்றிருச்சு. காரைக்குடி சிவகங்கை மாவட்டம்.
அப்ப எவ்வளவு பெரிய மகத்துவம் என்ன செய்யறது ஒண்ணும் புரியல. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தர் நினைந்து விட்டான் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. அப்பேற்பட்ட மகத்துவமான நல்லதோர் வீணை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடி என்னை. இன்னல்கள் இடர்பாடுகள் என்ன நடக்குது இந்த நாட்டில், எதை பத்தியும் கவலை இல்லாம ஒரு கூட்டம், மருத்துவமனையில் ஒரு கூட்டம், கோயில்ல ஒரு கூட்டம். அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, கரூர்ல ஐயா விஜய் அவர்களை பார்க்க போய் செத்து போச்சு 41 உயிர், வயிற்றுக்குள்ள இருந்த 2 உயிர், மொத்தம் 43 உயிர். இப்ப மற்றவர்கள் செய்தியாளர்கள் ஊடகவியலாளர்கள் போய் பேட்டி கேட்கிறாங்க, நேர்காணல். அதுல ஒரு அம்மா சொல்லுது, என் மகன் செத்ததுல எனக்கு வருத்தம் இல்லை, விசைக்காக செத்ததுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு பெருமையா தான் இருக்கு, நான் தாயா இல்ல பேயான்னு தெரியல. எங்க போய் சொல்றது? முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய சுமந்து பெற்று அந்தி பகலா சிவனை அர்ச்சித்து ஆக சிவனுக்கு அது அந்த பட்டினத்தார் பாடியது. அப்படி பெற்ற அந்த பிள்ளையை இழந்து விட்ட தாய் கூறும் வார்த்தையா என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தையை இழந்து விட்டாலோ உறவினர்களை இழந்து விட்டாலோ குறைஞ்சது 1 வருஷம் ஆகுது அந்த துயரத்திலிருந்து மீள்வதற்கு. அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் துக்கம் என்பது இல்லாமல் 10 லட்சமா, எத்தனை லட்சம், 20 லட்சமா, மொத்தத்துல இதுக்காக அப்படி பெத்தவுள்ள போனா போகட்டும்னு சொல்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம்னா, இதுக்கெல்லாம் எங்க இருக்கு சிக்கல், எங்க இருக்கு உளவியல் ரீதியான நோய் அப்படின்னு நாம எல்லாம் யோசிக்கணும். அடிப்படை கல்வி தப்பா இருக்க, அங்கதான் இருக்கணும். சாலை விதிகளை மதிக்கணும்னு பாட புத்தகத்துல இருந்தது ஒரு நேரம், இப்ப இல்ல. ஆனா இன்னைக்கும் பாருங்க, தொடர் வண்டி போகக்கூடிய, தொடர் வண்டினா என்ன தெரியுமா? ட்ரெயின்னா தெரியும், தொடர் வண்டினா தெரியாது. அப்படித்தான் நம்ம பழக்கி வச்சிருக்கோம். அப்படி தொடர் வண்டி போகக்கூடிய பாதையிலே முன்னும் பின்னும் அந்த அடைப்பாலை அடைத்து விட்டால் போறவங்க என்ன செய்யணும்? இங்க இருந்து போறவங்க இந்த பக்கம், அங்கே இருந்து வர்றவங்க அந்த பக்கம் தானே நிக்கணும். எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா தமிழ்நாட்டுல படிச்சவன்ல இருந்து படிக்காதவரையும் மொத்தமா போய் அடைச்சுக்கிறான், கதவு திறந்தா போக முடியல. இந்த அடிப்படையை கூட ஒழுங்கா வளர்த்து வைக்க முடியாதவர்கள் நாங்கள் தான் கூறுகிறோம் நாட்டை நாங்க வளமாக்குவோம் என்று. என்ன ஒரு கொடுமை இதெல்லாம், என்ன சிந்தனை இது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு 3 வயசு குழந்தைக்கு கூட சரியான புரிதல் இல்லாத அளவிற்கு 60 வயசு கிழவனுக்கும் இல்ல, கிழவிக்கும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கும் இல்ல. எப்படி போய்கிட்டு இருக்க நாம? ஆனாலும் வள்ளலார் சொன்னார், என்ன சொன்னாரு? கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒழிகன்னு பாடுறாரு வெள்ளக்காரனை பார்த்து. கருணை இல்ல ஆட்சி கடிகி ஒழிக அருள் நயர்ந்த சன்மார்க்கர் ஆள்கள் என்று பாடினார். இப்ப நினைச்சாலும் நினப்புக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன செய்யறது? வள்ளலாருக்கு எல்லா இன்பமும் கிடைத்து விட்டோனே கண்ணீர் விட்டு அதில் அழுகிறாரு, கதறுகிறார், பொன்னம்பலவான நினைத்து. அப்ப கேட்கிறாரு ஈசன் சிதப்பம் வள்ளலாரை பார்த்து, ராமலிங்கம் நீ வேறு நான் வேறா இருந்தேன், நீ அழுதா சரி, இப்ப உனக்குள்ள நான் வந்து விட்டேன், ஏப்பா அழுகிற, உனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சேன்னு கேட்டாரு. அதுக்கு வள்ளலார் சொன்னாரு, எனக்கு மட்டும் கிடைச்சா போதுமா அம்பளவானா? இந்த நாட்டில் இருக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டாமா? அதை நினைச்சு அழுகிறேன்னாரு. இங்க எப்படி தெரியுமா? தமக்கு மட்டும் வந்தா போதும், அதனால எவன் செத்தாலும் கவலை இல்லைங்கிற போக்குக்கு மாறி இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த போக்குகள்லாம் நல்லதா? நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க முடியுமா? அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள் 2020 நாடு வல்லரசாகும் என்று சொல்லி வைத்தார். அதுக்குள்ள அவர் போய் சேர்ந்துட்டார். இந்த ஆண்டவனுக்கே பொருட்கள், இந்த நாட்டை உமால திருத்த முடியாது, இவங்க சொன்னு சேர்க்க மாட்டாங்க, அதனால நீங்க வந்துருங்க ஐயான்னு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இளைஞர்கள் எப்படி இருக்கிறோம்? எல்லாரையும் குறை சொல்ல முடியல. ஒரு சிலரும், இந்த பெரும்பாலான மக்கள் இப்படி மது போதைக்கு ஆளாகி, திரை கவர்ச்சிக்கு ஆளாகி சிந்தித்துக் கொண்டிருக்கார். தெரியுமா உங்களுக்கு? தாய்லாந்துல ஒரு தம்பி, அமெரிக்க தம்பி, வலையொலி ஊடகவியலாளர், அவர் போய்கிட்டு இருக்காரு. 2 பேரும் போய் விஜய் தளபதி டிவி கேங்க அவர் பழிச்சுன்னு கேட்டாரு. தளபதியா? யாருக்குடா தளபதினு கேட்டாரு பாருங்க. இதெல்லாம் சொன்னா பெரிய வழியா இருக்கும். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. எல்லாரும் வேணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், அதைத்தானே நினைக்கிறோம். சரியான புரிதலும் சரியான பக்குவமும் நமக்கு கல்வி கொடுக்குதுன்னா, இந்த கல்வியை எப்படி பயிர்க்கணும், பெத்தவங்க பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், இந்த நாட்டோட வரலாறுகள் என்ன நடந்துகிட்டு இருக்கிறது, என்ன நடக்கணும் என்ற தொலைநோக்கு சிந்தனை இல்லை. அன்றாட வாழ்க்கை புறா போல கபோத விருத்தி, உஞ்ச விருத்தி, அஜகர விருத்தின்னு 4 இருக்கு. மலைப்பாம்பு இறதேடி செல்லாது, புரண்டுகிட்டே கிடக்கும். எது பக்கத்துல வருது அப்படியே சுருட்டிக்கிறோம். அதுபோல உஞ்ச விருத்தி என்பது அந்த சாமியார்கள்லாம் கதிர் அறுத்த பிறகு கொட்டி கிடக்கிற நெல்மணிகளை பொறுக்கி அதை இடிச்சு அந்த அரிசியில சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். கபோத விருத்தி என்றால் புறா கூண்டுல ஒரு நெல்லுமணி இருக்காதான், நாளைக்கு வேணும்னு அன்றாடம் சாப்பிட்டு அன்றாடம் வாழ்வது. இப்படித்தான் இந்த மனிதர்களும் பல வகையான மனிதர்கள், 4 நிலையான மனிதர்கள், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி, பிரம்மச்சாரி என்ற 4 நிலையை அடையணும்னா ஒவ்வொரு படியும் நமக்கு பக்குவமாக எடுத்து வைக்க ஆன்மீகங்கள் நிறைய கத்துக் கொடுக்குது, இலக்கியங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கு. ஆனா யாரும் அதை சரியாக கற்பிக்கவும் இல்லை, கற்றுக்கொள்ளவும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த நாடும் நாட்டு மக்களும் நலம் பெற வேண்டும் என்றால் நல்ல விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். வள்ளலார் சொன்னது போல ஆகிவிடாமல் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது 2 வைங்க.
சிறக்க நடந்தாய் வாழி காவேரி மலை தொடரில் அவதரித்தாய் அடர்ந்த மலை தொடரி அவதரித்தாய் மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் அடர்ந்த மலை தொடரி அவதரித்தாய் இந்த அழகு தமிழத்தை அலங்கரித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய் நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய் மங்கையர் உனை வணங்கவும் மலர் கொஞ்சம் தோலைகள் நெருங்கவும் இப்ப யாழிசை முழங்கவும் செவியில் செந்தமிழ் தேன் வழங்கவும் அலைந்து எழுந்து தொடர்ந்து அழைத்து அழகன ஒரு மணமகள் துணை வர நடந்தாய் வாழி காவேரி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் பிறக்க நடந்தாய் வாழி காவேரி உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் கண்ணாக அந்த உயர்ந்த தமிழ்நாட்டில் பல பெண்ணாக உழவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக பொங்கிவரும் காவிரியே பாடியதே அன்பே பொங்கிவரும் காவிரியே பாடியதே நடந்தாய் வாழி காவேரி நன்மையெல்லாம் சிறக்க நாடகிலே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க நடந்தாய் வாழி காவேரி நன்றி நன்றி. நடந்தாய் வாழி காவேரி. காவிரி வெள்ளம் தான் இந்த சோழவள நாட்டை பசுமையாக்கி கொண்டிருக்கிறது. சோழவள நாடு சோறு உடைத்துன்னு ஒரு வழக்கு இருக்கு. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த சோழவள நாட்டிலே பாயும் காவிரி எங்கிருந்து வருது? குடகு மலையிலே தோன்றி ஆடு தாண்டக்கூடிய அந்த அகலத்துக்குள்ள வந்து இங்கே விரிந்து ஓடுகிறது. அதுக்கு புராணத்துல பல கதைகள் உண்டு. காவிரி காகம் தட்டிவிட்டு அகத்திய முனிவரிடத்தில் இருந்த கமண்டலத்தின் நீர் விரிந்து ஓடியதனால் அதற்கு காவிரின்னு பேர் வந்து. அதுக்கு முன்னாலே அதற்கு பொன்னி நதி. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த பொன்னி நதி திருச்சி முக்கொம்பு கல்லணை வழியாக போய் காவிரி பூம்பட்டினம் என்ற சீர்காழி தாலுகா, அந்த சீர்காழி தாலுகாவில பூம்புகாரில போய் கடல்ல கலக்குது. பல லட்சம் கன அடி தண்ணி வீணா கடல்ல போகுது. தண்ணியை தேக்கி வச்சு நாட்டுல தண்ணி பஞ்சத்தை தீக்கிறதுக்கு இந்த 79 ஆண்டு காலமா ஒருத்தனுக்கும் புத்தி வரல. நம்ம அதை பத்தி சொல்றதுக்கும் இல்லை. ஆனாலும் நாங்க தான் நாட்டுல நல்லது பண்ணுவோம்னு பேசுறதுக்கு குறைவில்லை. இவ்வளவு லட்சம் கன அடி தண்ணி வீணா போகுது. சேர்த்து வச்சா தாய்மார்கள் 6 மாசம் மழை இல்லைன்னா குடத்தை தூக்கிட்டு வீதியில இறங்குறாங்கல்ல. நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. பச்சை தண்ணியை காசிக்கு விற்கிது இந்த உலகம், இந்த நாடு. நினைச்சு பாருங்க, 10 ரூபாய்க்கு தண்ணியை வாங்கிட்டு சிறுநீர் கழிக்க அங்க கழிப்பறைக்கு போனோம்னா பேருந்து நிலையத்துல அதன் 10 ரூபா கேட்கிறான். நீ உள்ள போனோம்னா 10 ரூபா கொடுத்துட்டு போகணும். சரி, ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அது அதை விட கொடுமையா இருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வேளாண் குடிமக்கள் அரசு நெல் கொள்முதல் நிலையம் வாங்கி வைக்கிற நெல்லு மூட திட்டக்குடியில 3000 மூட மழையில நனைஞ்சு போச்சு. மழையில நனைகிற நெல்லு மூடைய பாதுகாக்க இந்த நாட்டுல ஒருத்தருக்கு எண்ணம் இல்லை. ஆனா தண்ணியை விலைக்கு விற்கிறதுக்கு என்ன இருக்கு? சாராய கடைக்கு பாதுகாக்க என்ன இருக்கு? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால மழை பெய்யுது, நெல்லு மூடையெல்லாம் மழையில நனையுது. கேட்கிறாரு ஒருத்தர் நெல் விவசாயி, ஐயா இந்த இடத்துல கொஞ்சம் மண்ணு போட்டா இந்த வண்டி உள்ள வந்துருமே. நாங்க போட முடியாது, நீ வேணா போட்டு கொண்டுகிட்டு வா, இல்ல நனையட்டும்னு சொல்ற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் இந்த நாட்டில் அதிகாரிகள். எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. ஏன் அதை பத்தி யாருக்கும் எண்ணம் இல்லை? சோறு இல்லாம ஒரு வயலும் வாழ முடியாது. என்ன சிந்தனை இருக்கு? வேளாண் குடிமக்கள் வெதும்புகிறார்கள், வெம்புகிறார்கள். வேளாண் உணவு இல்லாமல் வாழ முடியாது ஐயா. நினைச்சு பாத்தீங்களா? உழவு இல்லையேல் உணவில்லை, உணவில்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்ற யதார்த்தத்தை உணராமல் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதை. இந்த விவசாயி துடிதுடித்து போறார். ஐயா கொஞ்சம் மண்ணு போடுங்க, இந்த இடத்துல மண்ணு போட்டா இந்த வண்டியை உள்ள கொண்டு வந்து நெல்லு மூடை நனையாம இறக்கலாமே, நீ கொண்டாந்து போடுங்கிற அந்த ஆளு. எவ்வளவு ஆபத்து. நான் ஒரு நேர்காணலை சந்தித்த பொழுது ஒரு அதிகாரி சொல்கிறார், குடோன் இருக்கு, என்ன நெல்லு வைக்கிறதுக்கான இடங்கள் இருக்கு,
3 விதமா மத்திய அரசு, மாநில அரசு, கூட்டுறவு நூறு அந்த வழியாக 3 பேரும் சேர்ற போட்டினாலதான் நெல்லுமுட ஒழுங்கா வைக்கலன்னு பதிவு பண்றாரு அவரு. இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை விவசாயிகள் சிந்தித்து பாருங்கள், வலைதளங்களில் தட்டி பாருங்கள், இல்லை அதிகார இடத்துல கேட்டு பாருங்கள். என்ன நடக்குது இந்த நாட்டில்? மொத்தத்துல 3 பேர் ஒண்ணு சேரலன்னா நெல் வீணா போகுது, மழை, இந்த உணவு தானியங்கள். அதை பத்தி கவலையே இல்லையே. யார பத்தியும் எவ்வளவு வரலாறுகள் எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறது, மறைத்து கொண்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது எதனால என்று தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது, சென்னை எழும்பூர் நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த காலத்துல தொடர்ந்து வந்தீங்கன்னா கும்பகோணத்துல தீ, யாழ்ப்பாணத்துல தீ, ஸ்ரீரங்கத்துல தீ, ஏர்வாடியில தீ, பட்னத்தார் பாடுறார், முன்னை இட்டதி முப்புறத்திலே, பின்னை இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யாடுமிட்டதி மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தார். அவள மகத்துவம் வாய்ந்த கதைகளும் காரணங்களும் நம் நாட்டில் இலக்கிய வரலாறுகளும் சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனால் அதை பற்றி பேசவோ சொல்லவோ அடுத்தவர்களுக்கு கடத்தவோ எண்ணம் இல்லாது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தெரியுமா உங்களுக்கு? மார்த்தாண்டத்திலே ஒரு பெண்ணு, மகத்துவமான ஒரு பெண்ணோட வரலாறு இருக்கு. மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. என அறிவில் சிறந்த பெரியோர்களே, சிந்தித்து பாருங்கள். ஒரு காலத்திலே பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு, தென்னாட்டிலே. அப்படிப்பட்ட மார்பகத்தை தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டாங்களாம். கொடுமை இல்லையா? எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ஒரு பொண்ணு வெகுண்டெழுந்தால், யாருக்காவது தெரியுமா அந்த வரலாறு? சொல்லுங்க பாப்போம். என்னென்னமோ பேசுறோம், எங்களை விட ஆளே இல்லைன்னு நினைக்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, யார் அந்த பெண் என்று தெரியுமா? அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த ஒரு பொண்ணு. அந்த பெண்ணு தான் இருந்தா தானடா வரி போடுவியோ படுவாவியலான அறுத்து எரிஞ்சு முகத்துல விட்டரிச்சிட்டு செத்து போனா அந்த பெண்ணோட பேரு நாஞ்சிலி. இன்னைக்கும் மார்த்தாண்டத்திலே அவளுக்கு சிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த நாடு, மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு, எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைச்சு பாருங்கள். அப்படி மார்பகத்தை வெளியில் காட்டிக்கொண்டு நடந்த காலம் இருந்தது. ஒரு ஆங்கிலேய பெண்மணி நம்ம இந்தியாவுக்கு வந்து, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து, அந்த கேரளா அரண்மனையில தங்கி இருந்த அந்த பெண்களை வரவழைத்து ரவுக்க தச்சு போட சொல்லி கொடுத்து, மாராப்புன்னு ஒண்ணு இருக்கு அதையும் போடுங்கன்னு சொல்லி கொடுத்த பெண்மணி பேர் தெரியுமா? எவ்வளவு வரலாறுகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்மளோட பிள்ளையெல்லாம் எப்படி தெரியுதுன்னு பாத்தீங்களா? நம்ம ஒன்னும் சொல்லக்கூடாது, பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும், ஆடை சுதந்திரம், நாங்க அப்படித்தான் இருப்போம்னு கொதிச்சிருவாங்க ஒரு பக்கம். ஆனாலும் பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எதுக்கு இந்த மாறாப்பு என்பதை பெற்றவர்கள் நீங்களாவது தங்கள் குழந்தைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியவில்லை என்றால் எதை நோக்கி பயணிக்கிறோம் நாமெல்லாம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படி இலங்கையிலே நம்ம நாட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, கண் பார்வை இல்லாமல் குருட்டு பிள்ளையாக பிறக்குது. அவர் பேரு அந்தக கவி வீரராகவன் பேரு. அந்த அந்தக கவி வீரராகவன் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அப்பா சேர்க்கிறாரு. சொல்றாங்கல்ல, கற்றது கை மண்ணளவுன்னு. கற்றது கை மண்ணளவுனா என்ன அர்த்தம்? படிக்க போறது அந்த காலத்துல கையில மண்ணள்ளிக்கிட்டு போகணுமா. வாத்தியாருக்கு முன்னால் அந்த மணலை கொட்டி அதை கையினால் அப்படியே விரிச்சு வச்சு வாத்தியாரு எழுத எழுத அவங்களும் எழுதி பழகிறது தான் இந்த பழக்கம். கற்றது கை மண்ணளவு. இப்ப இந்த பிள்ளைக்கு கண் தெரியாது. கண் தெரியாத குழந்தைய படிக்க வைக்கணும். எப்படி படிக்க வைக்க முடியும்? கண் தெரியாதவர்களுக்கு இப்ப படிப்பு வந்துருச்சு. கண் தெரியாதவர்களுக்கு படிப்பை கண்டுபிடித்த ஒரு பெண்மகள், ஆங்கிலேய பெண்மணி, கலன் பேரு. அப்படிப்பட்ட அற்புதமான கண் பார்வை இல்லாத படிப்பதற்கு பிரெயில் முறை அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டு உலக நாடுகள்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நமது இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா அன்னைக்கு கண்ணு தெரியாத அந்த குழந்தை படிக்க வைக்கும் போது மேல் சட்டை இல்லாமல் வாத்தியாருக்கு முதுகை காட்டி உட்கார செய்து வாத்தியார் முதுகலை எழுத அந்த விரல் போற உணர்விலே குழந்தை மணலிலே எழுதி கற்றுக்கொண்டதாக வரலாறு சொல்லுது. அவர்தான் அந்தக கவி வீரராகவன் என்ற பெரும்புலவர். அந்த பெரும்புலவர் இலங்கைக்கு செல்கிறார். இலங்கைக்கு போற போது இலங்கை யாழ்ப்பாணத்து தலைநகராக கொண்ட ஆண்ட மன்னன் அந்த புலவரை சந்திக்க மறுக்கிறான். ஏன்னு தெரியல. குருடனுக்கெல்லாம் என்னையா புலமை இருக்க போது, முடியாதுன்னு மறுத்தாரு. இப்ப எப்படியோ போராடி அனுமதியை பெற்று விட்டார். அப்படி அனுமதி பெற்ற அந்த அந்தக கவி வீரராகவன் மன்னரை சந்திக்கணும். நேரம் கொடுத்தாச்சு. இப்ப மன்னர் ஒரு பக்கம், புலவர் ஒரு பக்கம். புலவருக்கு ஒரு சீடன் ஒருத்தர், ஏன்னா அவர் கண் பார்வை இல்லாதவர் இல்லையா, உதவிக்கு ஒருத்தர் தேவைப்படுது. இந்த சிசிய பிள்ளையோட போறாரு. இப்ப மன்னர் அந்த பக்கம், புலவர் இந்த பக்கம். என்ன நடந்தது? இடையில ஒரு திரைச்சீலை இது போல ஒரு திரை தொங்குது. இப்ப திரைய தொங்க விட்டுட்டு அந்த பக்கம் மன்னன், இந்த பக்கம் புலவர். மன்னன் நினைக்கிறேன் அவருக்கு தான் கண்ணே தெரியாது, திரை இல்லாம இருந்தா மட்டும் நம்ம முகமா தெரிய போது, குருடனை போய் நம்ம என்னத்தை பார்க்க போறோம், அது அவ்வளவு நல்லதா இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு மன்னர் திரையை தொங்க விட்டார். திரை போட்ட உடனே கூட வந்த சிசிய பிள்ளைக்கு மனம் உறுத்துது. நம்ம குருநாதருக்கு திரையை போட்டு மறைச்சு வச்சுட்டா இந்த மன்னன் எப்படியாவது குருநாதருக்கு உணர்த்தணும். நேரடியா சொல்ல முடியாது இல்லையா? புலவரை, ஐயா குருநாதாம் இடையிலே திரைச்சியில தொங்குதுன்னு சொன்னா என்ன ஆகும்? மன்னன் தண்டனை கொடுத்துருவான்.
ஆனாலும் பயத்தோட இதுதான் தமிழ் கௌர நல்லுலகம். இந்த தமிழ் என்னெல்லாம் செய்யாதுன்னு கேட்கறாங்கல்ல, தமிழ் சோறு போடுமான்னு கேட்கறான் பல யோக்கிய பயிலுங்க. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, சிஷ்ய பிள்ளை சொல்றாரு, குருநாதா சிவசிதம்பரம்னார். சிவசிதம்பரம்னு சொன்ன அடுத்த வினாடிய சொன்னாரு எல்லாம் அருணாச்சலம் திருவண்ணாமலையை சொன்னார். ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? சிதம்பரத்துல ஒரு திரைச்சீலை தொங்குது, அதை அவர் சொல்லாம சொன்னாரு. இப்ப புலவர் புரிஞ்சுக்கிறாரு, நமக்கு முன்னால திரைச்சீலை தொங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லா அருணாச்சலேஸ்வரர் சொன்னார் அண்ணாமலையார. அது நெருப்பு தளம். சொல்லி முடித்த அடுத்த வினாடிய திரைச்சீலை தீப்பற்றி எரிந்தது. வரலாறு சொல்லுது. எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கதைகள். மன்னன் நடுங்கி போன, ஆகா கண்ணு தெரியாத நினைச்ச இவ்வளவு பெரிய மகத்துவமா இருந்திருக்காரு. புலவரே மன்னித்து விடுங்கள், உங்களை தாழ்வாக எண்ணியது என் தவறுதான், மன்னித்து விடுங்கள். மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்டேன், என் கையில ஒரு பொருள் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க, நிறைவா வச்சுக்கிறோம். இப்ப சொன்னாரு, கலை இல்லை சிலை பிடித்து ஏன் நிற்கிறாய் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். இது ஒரு நீளமான கவி. அதை சொல்றாரு, பெரிய அரண்மனைக்குள்ள கலை என்ற மான் இல்லை, சிலை என்ற வில்லு ஏண்டா வச்சிருக்கான்னு கேட்டாரு. வில்ல ஒடிச்சு கீழே போட்டுட்டு அந்த யாழ்ப்பாண நகரம் அந்தக கவி வீரராகவனுக்கு என்ற செப்பு பட்டயம் இருந்துச்சு. இருக்கா இன்னைக்கு? யாழ்ப்பாண நூலகம் எரிச்சதுல போய் சேர்ந்துருச்சு. தமிழனுக்கு மரியாதை இல்லை, தமிழுக்கு மரியாதை இல்லை. ஆனாலும் நம்மளும் தமிழன்னு சொல்லிக்கிட்டு திருறோம். என்ன கொடுமை இது! இன்னைக்கு உள்ள உலகத்துல இந்த நாட்டுல 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்குது இல்லையா? தனியா போண்டா, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்டு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியுதா? இல்ல இல்ல. எங்க வந்து நிக்கிறோம் நம்ம? ஏன் இந்த அவல நிலை? எதற்காக என்பதை என் தமிழ் பெருமக்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ் இந்த உலகத்துக்கே மூத்த மொழி. தமிழ் நம்மை வாழ வைக்கும் மொழி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்ல சிலப்பதிகாரம் நீ ஆரம் படைத்த தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூடு நல்லுலகம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று இறைவனை பாடும் பொழுது பெரிய புராணத்திலே பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். சிவபெருமான் சொன்னது போல சொல்லி இருக்கிறார். அதான் உண்மை. சுந்தரா அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடுவாயார். இறைவனுக்கே பிடித்த மொழி இந்த தமிழ். ஆனாலும் பேசிட்டான் நீச பாஷைன்னு. என்ன செய்யலாம்? சிந்தித்து பாருங்கள். தமிழர்கள் ஆகிய நாம், உலக நாடுகள் எல்லாம் தமிழை கொண்டாடுது. நாம தமிழர்கள் தமிழை துச்சமா மதிச்சுட்டோம். அதனாலதான் வந்தேன் போனவெல்லாம் புரடியில் அடிக்கிறேன். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அதனால என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அச்சத்திலேயே இந்த மக்கள் பயத்திலே வச்சாச்சு. ஹிட்லர் கேட்டாராம். ஹிட்லர் மக்களை பதட்டத்திலே வச்சிருப்பானா? கூட இருந்த அதிகாரி கேட்கிறாரு, உதவியாளர், ஏன் இந்த ஏழை எளிய மக்கள் அந்த பாடுபடுத்தி வைக்கிறான்னு. அதுக்கு அவர் சொன்னாராம், அப்படித்தான் இருக்கணும்ங்க. ஏன் பதட்டத்திலே இருந்தா தான் வேற சிந்தனை வராது. ஒருவேளை சிந்தனை வந்தா நம்மோட பதவிக்கு ஆபத்து, அப்ப தெளிவில்லாம வச்சுக்கறணும்ல அப்படின்னு முடிவு பண்ணானா ஹிட்லரு. அதான் இங்க நடக்குது. ஒன்னு சாராயம், இன்னொன்னு திரைக்கவர்ச்சி, இன்னொன்னு சாதி மத போதை. இத்தனையும் ஊட்டி இந்த மக்களை பிளவுபடுத்தி தான் வாழ்வதற்கு வகுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். என்று கூடுவோம் தமிழ் மக்கள் ஒன்றாக என்பதை நினைவு கொள்ளுங்கள். இடத்தை பார்க்கின்ற பொழுது என்று உலகம் சமநிலை பெறவே, சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலாய் நிலை வேண்டும், நானும் மன வேண்டும், தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுதான் நிலை வேண்டும். இமயமும் குமரியும் இணைந்திடவே, என் கோயில் வந்திடைந்திடவே, குமரியும் இணைந்திடவே, எங்கும் இருமன் இணைந்திடவே, சமயமும் யாவும் தலைத்திடவே, யாவும் தலைத்திடவே, சத்தியம் நெருங்கில் நிலைத்திடவே. சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விதான் நிலை வேண்டும். அன்பு அரணும் கலந்திடவே, அழகில் மையம் வளர்த்திடவே, அரணும் கலந்திடவே, அழகில் மையம் வளர்த்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வினால் நிலை வேண்டும், நிறைவே காணும் மன வேண்டும், இறைவாழி தர வேண்டும். சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வினால் நிலை வேண்டும். நன்றி நன்றி நன்றி. உயர்வு தாழ்வில்லாத பேத மகள வேண்டும். தலைவலிக்கு மாத்திரை போட்டோம்னா தலைவலி நிக்குது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சலும் நிக்குது.
ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஊசி மாத்திரை போட்ட உடனேயே தலைவலி காய்ச்சல்லாம் நிக்குது. இந்த சர்க்கரைக்கு மாத்திரை போட்டா நிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன திட்டம்? என்ன நடக்குது இந்த நாட்டுல? பிறக்கிற பிள்ளைக்கு சக்கரை நோய் இருக்கு, போய் சேர்ற போதும் சர்க்கரையோட போய் சேர வேண்டியிருக்கு. சரி, ஒழுங்கா உடல் உபாதை இல்லாமல் உடல் உறுப்புகளை கெட்டு போகாம சாக முடியுமா? தான் காலை எடுக்கிறான், கையை எடுக்கிறான், கடைசியா எல்லாத்தையும் இழந்து சாக வேண்டியது இருக்கு. எப்படி மகத்துவம்? அப்படின்னா என்ன நடக்குது நமக்கு பின்னால? இது என்ன திட்டம்? இது மாத்திரை, மருந்து மாத்திரை என்பது மக்களுடைய நோயை போக்குறதுக்கு தான் மருந்து மாத்திரை. நமக்குள்ள இருந்தது பெரிய சித்த மருத்துவம். இந்த உலக நாடுகளுக்கே முன்னுதாரணம் நமது சித்த மருத்துவம். அப்படிப்பட்ட சித்த மருத்துவம் அரசு மருத்துவமனையில ஒரு பிரிவா நடத்துறாங்க, பாத்திருக்கீங்கல்ல? அரசு மருத்துவமனையில சித்த மருத்துவ பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் கொடுக்கலன்னா அதுல கமிஷன் கிடைக்காது. வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிற கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் மக்கள் அப்படி கொள்றீங்களடா, நியாயமா? அது மனசாட்சி வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தப்புன்னு செய்யலாம் அந்த நாட்டுல. அது எந்த காலமும் சரி, இந்த காலம் இல்ல, இனி வருங்காலங்கள் எப்படின்னு தெரியல. ஆனா எல்லா நாளும் நான் பேசிக்கொண்டே இருப்பேன். காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. எப்படின்னா, என்ன சட்டப்படி செஞ்சா எவ்வளவு பெரிய தப்புன்னு செய்யலாம். ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்ட உள்ள வைக்கும் காவல்துறை. ஊருக்குள்ள சீட்டாடுனா புடிச்சு கொண்ட உள்ள வைக்கிற காவல்துறை. அலைபேசியில ஆன்லைன் ரம்மின்னு ஒண்ணு வந்து இது வரைக்கும் 300 பேர் செத்தாச்சு, காவல்துறை அதிகாரிகள் பல பேர் உள்பட. எந்த தடுப்பு நடக்கல. அதை நீக்க ஒருத்தருக்கு எண்ணம் இல்ல. அதை பத்தி யாரும் வாய் திறக்கவும் இல்ல. எல்லாம் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு, எவ்வளவு பெரிய கொடுமை. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு எழுதி வச்சு விக்குது அரசாங்கம். அதே அரசாங்கம் இன்னொரு விளம்பரம், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம், நாங்கள் தான் எல்லாருக்கும் தடை போடுவோம், தமிழகத்தை தலை நிமிரச் செய்வோம். பூரா தலை குனிஞ்சு கிடக்கு. என்ன செய்ய? கேட்க முடியுதா? யார் பாப்பா? என்ன போய் சொல்றது? அத்தனையும் தப்பு தப்பா இருக்க. ஆனாலும் பேசக்கூடாது. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமனை கோழி முட்டா அம்மிக்கல்ல உடைக்கும். அது என்ன? அப்படித்தான் இருக்கு நிலவரம். எங்க செய்ய? எத்தனையோ வரலாறுகள் எத்தனையோ இருக்குது இந்த நாட்டிலே. அவ்வளவு இருக்கு. வேளாண் குடிமக்கள் ஒவ்வொரு வருடங்களும் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் அரசாங்கம் அறிவிக்குது வறட்சி மாவட்டம்னு. விவசாயிகள் இறந்துட்டாங்க. நாட்டுல எதுக்கெல்லாம் என்ன செய்யல. தமிழ் மீது பற்றில ஒருத்தர் பல மொழியும் தெரிஞ்சவர், மொழிகளை ஆய்வு பண்றதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, வீட்டுல உட்கார்ந்து எல்லா மொழியும் படிக்கிறார். தமிழ், ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு என்னென்ன இருக்கா அத்தனை தேடி தேடி படிக்கிறாரு. படிச்சவரை வீட்டுக்காரம்மா கேக்குது, ஏயா வேலை பொழப்பத்து இதே படிச்சா சோத்துக்கு என்ன பண்றது? சோறு முக்கியம் இல்லையா? புள்ள ஊட்டிய வச்சுக்கிட்டு குடும்ப வறுமையில இருக்கேன்னு திட்டினா அந்த அம்மா. அவர் சொன்னாரு, அப்படிலாம் நினைக்காதம்மா, மொழி ரொம்ப முக்கியம், மொழி உணர்வு நமக்கு இருக்கணும். மொழியை இழந்துட்டோம்னா இனத்தை இழந்துருவோம், இனத்தை இழந்து விட்டால் இந்த நாட்டை இழந்துருவோம், வளத்தை இழந்துருவோம், அப்புறம் சொந்த நாட்டுல அகதிகளா வாழணும், கையேந்திர நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தமா சொன்னாரு. கேட்டுட்டு சொன்ன அந்த அம்மா, சரி சரி நல்லா படிங்க, நேரம் இல்லாம ஓய்வு இல்லாம நீங்களே படிங்க. படிச்சு என்னத்துக்காக போகுது? படிச்சு என்னத்துக்காக போகுது? இல்ல படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னா, படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு அவர் கோவம் வந்துருச்சு. இப்படி மோசமான வார்த்தையை சொல்றாரு, உன் கூட வாழ்க்கை வீணா போச்சு, இனிமே உன் கூட இருக்க மாட்டேன்னு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, வேற நாட்டுக்கு போயிட்டார். நாட்டுல போய் தங்கி இருக்கிறாரு கொஞ்ச காலம், பல ஆண்டுகள். அங்க இருந்த மொழிகள் எல்லாம் கத்துக்கிறாரு. இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்பது அந்த நாட்டுக்குள்ள பல பேருக்கு பல விதமா தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்கிற போது அந்த நாட்டுக்குள்ள பெரிய ஒரு குற்றச்சம்பவம் நடக்குது. எப்படி? அரசாங்க கருவூலத்துல ஒரு 10-20 பேர் வந்து களவாண்டுகிட்டு திருடி போயிட்டாங்க. திருடிக்கிட்டு தப்பிச்சு போனா காவல்துறைக்கு ஒரே தலைவலி. தடயத்தை கண்டுபிடிக்கணும்ல, ரொம்ப நேர்த்தியா தடயமே இல்லாம திருடி இருப்பாங்க இவ்வளவு இருக்காங்க, இந்த விஞ்ஞானம் மாதிரி. அப்படி திருடின உடனே அந்த இடத்துல கண்டே பிடிக்க முடியல. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தப்பு செஞ்சிருவோம்ல. ஒரு தவறு நடந்து போச்சு. என்னாச்சு? எல்லாத்தையும் திருடிட்டு போனவன் வந்தவன்ல ஒருத்தன் ஒரு நாயை கூட்டிட்டு வந்திருப்பான் போல. அந்த நாயை விட்டுட்டு அவசரத்துல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. நாய் இங்க சிக்கிருச்சு. இப்ப நாய் சிக்கின உடனேயே காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரே குழப்பம். அந்த நாய் வேற்றுமையா இருக்கே, என்ன சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது, கண்டுபிடிக்கணும். இந்த நாய் எப்படி வந்துச்சு கண்டுபிடிக்கணும்ல. முதல்ல எந்த மொழியில வளர்க்கப்பட்டதுன்னு கண்டுபிடிக்கணும். எந்த பிராணியை யார் வளர்க்கிறார்களோ அந்த பிராணிக்கு அவர்கள் மொழி பரிச்சயம் ஆகிவிடும். இது யதார்த்தம். இப்ப தமிழர்கள் நாய் வளர்த்திருந்தா தமிழ்ல கூப்பிட்டா வந்துரும், இந்திக்கார நாய் வளர்த்தா இந்தியில கூப்பிட்டா வந்துரும், கன்னடத்துல நாய் வளர்த்திருந்தா கன்னடத்துல கூப்பிட்டா வந்துரும். எந்த மொழி, அதுதான் யதார்த்தம். இப்ப பல மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்க இருந்தாரா, அவரை கூட்டிட்டு போய், ஐயா இங்க வாங்க, இந்த தடயத்தை கண்டுபிடிக்கணும். நாய் மட்டும்தான் இருக்கு தடயம். இந்த நாய் எந்த மொழியில வளர்க்கப்பட்டது எப்படியாவது கண்டுபிடிங்க. அவர் ஒவ்வொரு மொழியா சொல்லி அந்த நாயை கூப்பிட்டாரு. ஒரு மொழியை சொல்லி கூப்பிடும் போது நாய் திரும்பி பாக்குது, உடனே கிட்ட வருது, அதே மொழியில நாயை அரவணைக்கிறாரு. இப்ப காவல்துறைக்கு சிக்கல் தீர்ந்தது. இந்த மொழிக்காரர்கள் தான் இந்த நாயை வளர்த்திருக்கிறார்கள், அவர்கள் தான் திருட வந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து அந்த நாட்டுல போய் அவங்களை கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு.
இப்ப கண்டுபிடிக்க காரணமா இருந்த இந்த மொழி பற்றாளர் அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும்ல. உடனே அந்த அரசாங்கம் கேக்குது, ஐயா தீர்க்கவே முடியாத இந்த வழக்கை கண்டுபிடித்தவர் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எங்க நாட்டுல குடியுரிமை வேணுமா? தர்றோம். வேண்டான்னாரு. பணம் வேணுமா? கோடி கோடியா தர்றோம். வேண்டாம். நிலவளம் வேணுமா? ஏக்கர் கணக்குல வேலி கணக்குல இல்ல பங்களாதிக வேணுமா? வேண்டாம். என்னதாயா வேணும்? இவ்வளவு பெரிய நல்ல காரியத்தை பண்ணிருக்கிறீங்களே. அவர் சொன்னார், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை மட்டும் செய்யுங்க. என்ன விருப்பம்? தயவு செய்து கோவிச்சுக்காம இந்த நாய்க்குட்டி என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டார். அவருக்கு ரொம்ப குழப்பம். நாய் எதுக்கே கேட்கிற? அது களவாணி பயலுக்கு வளர்த்த நாய், அதை கொண்டு போய் நீ என்ன செய்ய போற? இல்லையா, அந்த நாய் தான் வேணும். ஏன்? நான் இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிச்சேன். இந்த மொழியெல்லாம் தேடி தேடி படிக்கிற போது என் வீட்டுக்காரம்மா கேட்டா, இதெல்லாம் படிச்சு எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா, இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். அதனால நாயை என்கிட்ட கொடுத்துருங்க. 5 அறிவு. 5 அறிவு உள்ள மிருகம் கூட மொழி பற்றோட இருக்கேன். நமக்கெல்லாம் 6 அறிவுன்னு சொல்லிக்கிட்டு தர்றமே. ஒன்னும் சொல்லக்கூடாது. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். 1.5 கோடி பேர் வட இந்தியர்கள் இந்திக்காரர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாச்சு. 1.5 கோடி பேர் இந்திக்காரர்கள் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் 37 லட்சம் பேரை ஓட்டுரிமை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டிலே. 37 லட்சம் ஓட்டுரிமைனா நாளைய வாழ்க்கையை யார் தீர்மானிக்க போறா என்பதை பாருங்கள். பள்ளிக்கரணையில ஒரு இந்திக்காரன் ஏறி தடுமாறி விழுந்து செத்து போனார்கள். செத்து போன இந்திக்காரனுக்கு 1000 பேர் இந்திக்காரன் போராடுறேன். நம்ம ஆளு கீழே விழுந்தா தூக்கி விட ஆள் இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறான். தமிழ்நாட்டுல இந்திக்காரன் விழுந்து செத்ததுக்கு 1000 பேர் போராடுகிறார்கள். 100 காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அடக்குவமும் கலச்சிருவம் கூட்டத்தை அவங்க முயற்சி பண்ணா அவங்க மண்டே உடைச்சிட்டாங்க கல்ல விட்டு வீசி. எவ்வளவு பெரிய கொடுமை! என்ன நடக்குது இந்த நாட்டிலே? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் இறுதியிலே தர்மம் வெல்லும். யதார்த்தம் நிதர்சனம். அதை பத்தி பேசுறதுக்கு மனசு இல்லையேங்கிறதான் பெரிய வருத்தம். ஆகையினால இந்த இடத்தினுடைய சிறப்பை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். அத்தனை கதைகளும் காரணங்களும் இருந்தாலும் இந்த இடத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது 5 ரூபாய்ங்க. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மெச்சும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அப்பை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அது 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனைப்போதே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் சௌக்கியமே. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ள. நீயும் கேட்டிருந்தோம் நிலவு வாழும் போது நான் நிலவை போல தேய்ந்துவிட்டு நீ படர்ந்ததாடு. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, அந்த நிலவை போல தேர்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாடு. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத இல்லாது நிம்மதியேது கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடல் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நன்றி நன்றி நன்றி. ஒருத்தருக்கு தலைவலி வந்துருச்சு. தலைவலி பல விதமா வருது. ஆமா ஆமா, புரட்டில வலிக்குது, உடம்புக்கு சரியில்லைன்னா தலைவலி வருது. குடிச்சு புட்டு தொல்லை பண்ணி தலைவலியை உண்டாக்குறாங்க. நாட்டுல பெரிய தலைவலியாத்தான் இருக்கு. ஆனாலும் ஒத்த பக்கமா தலையை வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அவர் போய் நண்பர்கிட்ட வைத்தியம் கேட்கிறாரு. ஏப்பா ஒரே பக்கமா தலையை வலிக்குது, ஏதாவது வைத்தியம் சொல்லுவேன். அவர் சொன்னாராம், 2 குரங்கு கைய ஒடிச்சு யானை பால் கறந்து அதை தேய்ச்சிக்கையா தலைவலி போயிரும் நாராம்.
இது 2 குரங்கு. 2 குரங்கு கைய ஒடிச்சு யானை பால் கறந்து அதை தேய்ச்சிக்கையா சரியா வந்துரும் நாராம். குரங்க பிடிக்கிறதே சிரமம். அதானே. அதுலயும் குரங்கு கைய வேற ஒடிக்கணும். 1 குரங்கு இல்ல 2 குரங்கு. அதை பிடிச்சி பிடிக்க கூடாது. யானை பாலை எப்பயா கறக்கிறது? யாரு பார்த்து கறக்க முடியும்? ஒரே மிதியா எவ்வளவு ஒரே மிதியா மிதிச்சு போடும்ல. ஆனாலும் சொன்னாரு இது அப்படி இல்ல கதை. இதுக்குள்ள மகத்துவமான அர்த்தம் இருக்கு. சித்தர் பாட்டு. இப்ப 2 குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு. கரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி. முசு என்றால் குரங்கு, குந்தம் என்றால் ஆயுதம். அந்த மன்னன் குரங்காக இருந்தான் முற்பிறவியிலே. ஒரு வில்வ மரத்தில் உட்கார்ந்து கீழே இருந்த சிவலிங்கத்து மேலே அந்த குரங்கு சேட்டையோட கிளையை உழுப்பியதனால் அந்த வில்வ இலை விழுந்தது. பார்வதி வெகுண்டு பார்க்க பரமசிவன் சொன்னாராம், விழுந்தது அது அராசகமா செஞ்சாலும் விழுந்தது வில்வம் தானே, அல்வானா இனிக்கத்தானே செய்யும், அதனால அவனை வெகுளாது அவனுக்கு ஒரு வரம் கொடுப்போம்னு கொடுத்தது. மறுபிறவியிலே சக்கரவர்த்தியாக பிறப்பாயின்னு வரம் கொடுத்தாராம் சிவபெருமான். அப்படி சக்கரவர்த்தியா பிறக்கணும்னு சொன்னோடனே குரங்கு கேட்டுக்கிச்சான், ஐயா நான் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த முகம் மாறாம எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோட வந்த மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி எங்க கரூரை தலைநகராக கொண்டு ஆண்டான். அந்த முசுன்னா குரங்கு தானே. 2 குரங்குனா என்ன சொல்லணும்? முசுன்னா குரங்கு, முசு முசுன்னா 2 குரங்கு. புரியுதா இல்லையா? முசு முசு. அப்ப 2 குரங்கு சொல்லணும். கைய ஒடிக்க சொன்னாங்களே, முசு முசுவோட கைய சேர்த்தா முசு முசு கை. முசு முசு கை. முசு முசுக்கேன்னு ஒரு இலை இருக்கா, எல்லாருக்கும் தெரியுமே உங்க எல்லாருக்கும். அந்த முசு முசுக்க இலைய பறிச்சு அதுல யானைக்கு பால் கறக்க முடியாது. யானைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அத்தின்னு பேரு. அந்த அத்தி மரம் இன்னைக்கெல்லாம் ஆலயங்கள் தோறும் இருக்கு. அந்த அத்தி மரத்தை ஒடிச்சா பால் வரும். அத்தி மரத்து பாலும் முசு முசுக்க இலையும் ஒன்னா சேர்த்து கசக்கிட்டு தேய்ச்சா தலைவலி போகும். நாங்க யாரு கேப்பா? கேட்டுக்க. எவ்வளவு மகத்துவம் இருக்கு உனக்கு தான் அடிக்கடி. எவ்வளவு சித்தர்களுடைய பாடல்கள். ஆனாலும் அதை பத்தி கவலையே இல்ல. ஏதோ எக்கேடு கட்ட போகட்டும், நமக்கு வர்றது வரணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே எப்படி பயிற்சி நிலைமையை சொல்லுங்க. நினைச்சு பாருங்க, எத்தனை கதைகளும் காரணங்களும் காரியங்களும் இந்த நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். ஏனென்றால் நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வீடு சமைச்சு சாப்பிட்டோமா? சமைச்சு சாப்பிட்ட காலமெல்லாம் மலை ஏறிடுச்சு. இப்ப ஆமா சமைச்சு சாப்பிட்டதை விட்டு நகரங்களுக்கு போனா, இப்ப ஆலங்குடி போனா, கரம்பக்குடி போனா, புதுக்கோட்டை போனா, இந்த பக்கம் திருவோணம் போனா கடையில் ஏதாவது உணவுகளை வாங்கிட்டு வர்ற வழக்கம் நிறைய வந்துருச்சு. ஒரு சில இடங்கள்ல சமைச்சு சாப்பிடுறோம். ஆனாலும் மனிதர்கள் இப்படி மாறினது பார்த்தாம விலங்குகள்லாம் வேட்டையாடுறதை விட்டுட்டு இப்ப எல்லாம் அந்த மாதிரி சமைக்காம வாங்கி சாப்பிடுற அளவுக்கு வந்துருச்சு. எங்க போய் வாங்கணும்னு கேக்குறீங்களா? எங்க நம்ம ஆளுகள்லாம் சுற்றுலா போறோம்னு போறாங்கல்ல, சும்மா இருக்கிறாங்களா? பார்த்தா மயிலுக்கு எதையாவது போடுறது, குரங்குக்கு எதையாவது போடுறது, யானைக்கு எதையாவது போடுறது, மானுக்கு எதையாவது போடுறது, இவங்க என்னத்தையாவது கொண்டு போய் கிரங்குக்கு அந்த விலங்குகளுக்கு அக்கறையோட போடுற மாதிரி போட்டுட்டு வர, அது நாளைக்கு வர மாட்டாங்களான்னு இன்னைக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு மாறிடுச்சா இல்லையா? காட்டுக்கே ராசா சதுரகிரி எல்லா இடம் போகும்போது பார்க்கத்தானே போறோம். அப்ப அந்த காட்டுக்கே ராசா சிங்கம் இல்லையா? சிங்கம் வேட்டையாடி தானே சாப்பிடணும். சிங்கம் அவர் தான் தலைவர். ஒரு சிங்கம் இருந்தாலும் அவர் தான் தலைவர். தலைவர்னா கூட ஒரு எடுபடி இருக்கும்ல. அந்த தலைவர் சிங்கத்துக்கு ஒரு எடுபடி இருந்துச்சு, தலைவர். ஆமா, நீங்க வம்ப கட்டாதீங்க. அந்த தலைவர் சிங்கத்துக்கு எடுபடியா ஒரு நரி இருந்துச்சு. சரி, நான் கதை தான் சொல்றேன், கதையா மட்டும் பார்க்கணும். உங்க கற்பனைக்கு என்ன தோணுதோ அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை, கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இப்ப நரி தானே எடுபடி. சிங்கத்துக்கு பசி வந்துருச்சு. நரிய பார்த்து சொல்லுது, டேய் போய் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ண, வைத்த பசிக்குதுன்னு சிங்கம் காட்டுக்குள்ள விழுந்து ஓடுது. நரி பதறி போய், ஆகா தலைவருக்கு பசிக்குதாமுல, சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானே, என்னடா செய்வோம்னு ஓடுனாச்சு. நரி ஒண்ணும் சிக்கல, ஒண்ணுமே சிக்கல. கடைசியா பாருங்க, ஒரு கழுதை சிக்கிச்சு. கழுதை சிக்குனா எப்படி போய் சொல்றது? தலைவருக்கு வைத்த பசிக்குதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு, திங்கிறதுக்கு சொன்னா வருமா? கழுதை பின்னங்கால் புரடி அடிக்க ஓடி போயிருமே, உதைகிறது. அப்புறம் இப்ப கழுதை கிட்ட போய் நரி கிட்ட கொஞ்சம் தந்தரா இருக்கும்ல, நரி தந்தரா. இப்ப நரி போய் பேசுது, கழுதையாரே நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சது, உங்களுக்கு தான் யோகம். நரி கழுதையை பார்த்து எப்படி கழுதை கேக்குது, எனக்கு யோகமா? அதானே, என்ன பாரு யோகம் வரும்னு என் படத்தை தானே எல்லாரும் மாட்டிருந்தா, இப்ப எனக்கே யோகம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா, அவருக்கு ரொம்ப காலமா தலைவரா இருந்துட்டாராம். சரி, மாத்தி வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல கழுதை சொல்லுங்க, நல்ல விஷயம் தானே. ஒரே தலைவரா வச்சிருந்தா உருப்பிடுமா நாடு? 2 வருஷத்துக்கு 5 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அமெரிக்கா மாதிரி மாத்தினா தானடா எல்லாரும் நல்லா இருக்க முடியும். ஒரே குடும்பத்திலயோ இல்ல ஒரே ஊருக்குள்ளே தலைவர் இருந்தா விளங்காது. அதனால என்ன செய்யணும், மாத்தி வைக்கிறது நல்ல விஷயம் தான் கழுதை சொன்னுச்சு. நான் சொல்றது கழுதை கதை, நீங்க எதாவது நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பு இல்ல. இப்ப கழுதை சொன்ன உடனே
நரி சொல்லுது, ஆமா அப்படி தலைவரை மாத்தலாம்னு முடிவு பண்ணா நம்ம தலைவரு யாரைடா தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. சரி, அப்படி யோசிச்ச நேரத்துல உன் பேர் யாபத்துக்கு வந்துருச்சு. தலைவர் பதவியை உனக்கு கொடுக்கலாம்னு என்னைய விட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு. அதுக்கு தான் வந்தேன்னு சொன்னுச்சு கழுதை. நரி கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், தலைவர் பதவி தேடி வருது, விட்டுறலாமா? பணம் கொடுத்து தானே பதவியை பெற வேண்டியிருக்கு. ஆனாலும் பாருங்க பதவி தேடி வருது, விட்டுறக்கூடாதுன்னு கழுதை நம்பி அங்க வந்துச்சு. சிங்கம் ஏற்கனவே பசியில இருந்துச்சு, இந்த விஷயம் அதுக்கு தெரியாது இல்ல. உடனே கழுதை வந்தோடனே பாஞ்சு அடிச்சு சாப்பிடலாம்னு பாஞ்சிச்சு. கழுதை தப்பி ஓட திரும்பிச்சு பாருங்க, தலையில இருந்த காது ரெண்டா அத்துக்கிருச்சு. கழுதை காது இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடுது. கழுதைய பார்த்து கேக்குது, என்னையா பொசுக்குன்னு ஓடியாந்துட்டேன். அட பாப்பா, நீ என்ன தலைவர் பதவி கொடுப்பேன்னு சொன்ன, அவன் காதை பிடிச்சி அக்கிறேன், நான் வரலேன்னுச்சு. பாரு எதுக்கு காதை எடுத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டேன்னா உன்னை என்ன செய்யணும், உன் தலையில கிரீடம் வைப்பாங்க, மகுடம் சூட்டி அழகு பார்க்கணும்ல. மகுடம் சூட்டும் போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதுக்கு தான் காதை எடுத்தாருன்னு சொல்ல சமாளிக்குது பழையபடிக்கு. கழுதை நம்பிருச்சு தலைவர் பதவி இல்ல. அப்புறம் 2வது முறையா வந்துச்சு. இப்பவும் சிங்கம் அடிச்சு போடலான்னு பாஞ்சிச்சு. கழுதை பயந்து தப்பிச்சு ஓட திரும்பிச்சு, வாள் அத்துக்கிருச்சு. இப்ப கழுதை வாள் இல்லாம ஓடுது, பின்னாலே நரி ஓடுது. என்ன கழுதை சொல்லி பேச்சு கேட்க மாட்டேங்கிற, நில்லுன்னா நிக்காம ஒடியாந்துக்கிட்ட. அடப்பாப்பா, அவன் காதை பிடிச்சி வைக்கிறான், இந்த வாழை பிடிச்சி அத்து விட்டா இருக்கிறது உயிர் தான். அதை விட சொல்றியா? நிலைமைய பத்தி எப்படி தெரியும்? ஆமா, எல்லாம் போச்சு, இன்னும் உயிர் தான் இருக்கு. கவலைப்படாத. தலையில இந்த காதை எதுக்கு எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி வாழை ஏன் எடுத்தாரு? நீ தலைவர் ஆயிடுச்சுன்னா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கணும். நீ சிம்மாசனத்துல உட்காரும் போது இந்த வாழு இடைஞ்சலா இருக்கும்ல, தோணுதா இல்லையா உனக்கு? அதனாலதான் வாழை எடுத்தாருன்னு சொல்ல நம்பிருச்சு கழுதை. நம்மளும் 79 ஆண்டு காலமா நம்புறோம்ல, அது மாதிரி நம்பி கழுதை நேரா சிங்கம் இருக்கிறதுக்கு வர, சிங்கம் இப்ப பாத்துச்சு 2 தடவை தப்பிச்சு போயிடுச்சு இல்ல, விட்டு வைக்க முடியுமா? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்தோன்னு நரிக்கு உத்தரவு போடுது தலைவர், சிங்கம் தூக்கிட்டு போ, தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வானுச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, கழுதைக்கு இருந்த அந்த மூளையை மட்டும் நரி சாப்பிட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து தலைவர் சிங்கத்துக்கிட்ட வச்சிச்சு. தலைவர் சிங்கம் பாக்குறாரு, ஈரல், தாம்பரங்க, குடல் எல்லாம் இருக்கு, கறி இருக்கு, எலும்பு இருக்கு, தோல் இருக்கு, அடட தலை இருக்கு, தலையில நாக்கு இருக்கு, அடே எங்கடா மூளைய காணு அப்படின்னு கேட்டுச்சு தலைவர் சிங்கம். சரி, கழுதை நக்கலா சிரிக்குது, நரி நக்கலா சிரிக்குது. ஏன்டா சிரிக்கிறான்னு சிங்கம் கேக்குது. என்ன தலைவர, கழுதைக்கு மூளை இருந்திருந்தா ஒரு தரத்துக்கு 3 தடவை என் பேச்ச கேட்டு வாங்கிட்டு வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைக்கு மூளை கேக்குறிய, உனக்கு மூளை இருக்கான்னுச்சு. சிங்கம் விடவிடத்து போச்சு. சிங்கமே யோசனை வந்திருக்கு. ஆஹா, தட்டுங்க, ஒண்ணும் பயப்பட வேண்டாம், தட்டுங்க அப்படின்னா சிங்கம் யோசிக்குது, நமக்கே மூளை இல்லைன்ட்டானே, ஒருவேளை நம்மளையும் அது மாதிரி ஆக்கி போடுவேன். அதனால உண்மையிலேயே மூளை இல்லாத கழுதைதான்னு சிங்கம் நம்பிருச்சு தலைவர். இந்த கதை எதுக்கு சொல்றேன்? 79 ஆண்டு காலமாக மனசாட்சியோட சிந்தித்து பாருங்கள் தமிழ் பெரியோர்களே. நம்மளை எல்லாம் மூளை இல்லாத கழுதையாக்கி நமக்குள்ளேயே பல குள்ள நரிகள் நம்மளை கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட அடமான வச்சதுதான் மிச்சம். வேற என்ன நீங்க கண்டீர்கள்? சிந்தித்து பாருங்கள் பெரியோர்களே. நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு என்ன கலை இல்லை, இலக்கியம் இல்லை, பண்பாடு இல்லை, கலாச்சாரம் இல்லை, அத்தனையும் இல்லை. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சொல்லுது. எத்தனை பேர் வளர்த்திருக்கிறீங்க சொல்லுங்க? வளர்த்திருக்கிறீங்களா? பிறந்த நாள் வந்தா கேக்கு வாங்கி வச்சு, அந்த ரொட்டி வாங்கி வச்சு, அதுல மெழுகுவர்த்தியை வச்சு குழந்தைய ஊத சொல்லி அழைக்கிற கலாச்சாரத்துக்கு மாறி இருக்கோம். அது நமது கலாச்சாரமா? அதுவா பண்பாடு? அது சரியா என்று யோசித்து பாருங்கள். ஒரு தம்பி துறையூர்ல இருந்து போற தையல் கலைஞர், தையக்கடை வச்சிருக்கிறவர், துணி தைக்கிறவர், ஐயா எங்க வாழ்வாதாரம் போச்சு, எங்களை பத்தி ஒரு வார்த்தை பேசுங்கிறாங்க. நான் என்ன பேசி என்ன செய்ய? நானும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், விதைச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால இந்த ஆடை வடிவமைப்பு வந்தே சேர்ந்திருந்தா முழுமா சட்டதச்சு, அதனால எங்க பொழப்பு குறைஞ்சு போச்சு, எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பேசுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன நடக்கு இந்த நாட்டிலே? மரம் வளர்க்கணும். எத்தனை மரத்தை வெட்டி இருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு எத்தனை மரம் வேண்டும்? நாடு வெப்பமயமாகுது. அப்பேற்பட்ட வெப்பமயமாகுது, திடீர்னு காடெல்லாம் தீப்பிடிச்சு எரியுது. எங்க இருக்கு சிக்கல்னு யாரும் அதை பத்தி பேசல. மரம் வளர்க்கணும்னு பிறந்த நாள் என்றால் புத்தாடை உடுத்தி ஒரு இனிப்பு வழங்கி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் யாரேனும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த குழந்தை கையால அந்த ஒரு உணவு வாங்கி கொடுத்தா அதுதான் சிறப்பு. அதுதான் இந்த நாட்டோட கலாச்சாரம். ஊதி அணைப்பது இருட்டு இல்லையா? விளக்க அணைக்கலாமா? விளக்க ஏத்துறதான வாழ்வு. ஆனா எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. மேலை நாட்டு கலாச்சாரத்தை உள்ளே புகுத்தி நாம் எல்லாம் இன்று தடுமாறி திரிவதுதான் யதார்த்தம். பிறந்த நாள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அகவை தின நல்வாழ்த்துக்கள் என்று சொல்றோம். ஆனா அப்படியா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? நினைச்சு பாருங்க, நம்ம எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் விட்டுட்டோமே. எதுக்கு கோயிலை கட்டி வச்சோம்? பண்பாடு இருக்கு, நம்ம கிட்ட இலக்கியம் இருக்கு, கலை இருக்கு, மொழி இருக்கு, அத்தனையும் மறந்து என்னத்தையே கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று போய்கிட்டே இருக்கிறோம். மரம் நல்ல இழை தரும் அல்ல, மரம் பழம் தரும், காய்கறிகள் தரும்,
பறவைகள் கூடு கட்டக்கூடிய மரம் இருக்கணும். மரம், மனிதனுக்கு மரம் தான் பேரு, மனிதனுக்கு ஒரு பேர் இருக்கு மரம்னு. மரம்னா நமக்கு தான் மரம், பறவைகளுக்கு அது வீடு. ஒரு மரத்தை வெட்டி விட்டால் வாழக்கூடிய பறவை வீடு இழந்து விடும். நீங்கள் வீடு இழந்தால் எப்படி வாழ முடியாதோ அதுபோல பறவைகளும் துன்புறும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பறவைகள் மட்டும் அழிந்து விட்டால் 25 ஆண்டுகளிலே மனித இனம் அழியும் என்று விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த நாட்டிலே மரம் செடி கொடிகளை நட்டு வைப்போம். மரங்கள் நமக்கு மழை தரும். மழை வந்தால் ஆறு வரும். ஆறு வந்தால் ஊர் வரும். ஊர் வந்தால் உழவு வரும். உழவு வந்தால் சோறு வரும். அத்தனை ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கு. நீங்க கேரளாவில் முல்லை பெரியார் அணை இருக்குல்ல, அந்த அணைக்கு பக்கத்துல சிற்றணைன்னு ஒரு அணை இருக்கு. அந்த அணையை தூர்வார்னா பல லட்சம் கண்ணாடி நீர் தேங்கும். 40 வருஷமா தமிழ்நாடு அரசு போராடுது கேரளா அரசாங்கத்துக்கிட்ட. ஒரு 4 மரம் இருக்கு, அதை வெட்டுனா நாங்க தூர்வாரிடும்னு. குச்சை கூட ஒடிக்க முடியாதுன்னு கேரளா அரசாங்கம் சட்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் அத்தனை வெட்டி தூள் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பண்பாடு? கேரளாவுடைய குப்பை தொட்டி தமிழ்நாடா? அத்தனை கழிவுகளையும் கொண்டாந்து கொட்டுறாங்க தமிழ் கன்னியாகுமரி பக்கம். ஏதாவது கருத்து அதை பத்தி? இந்த நாட்டில் பிள்ளைகளை வளர்க்குறீங்களே, போடுற சாப்பிட்ற பொருள்ல இருந்து இந்த நெகிழி தாள்கள், இந்த தண்ணீர் போத்தல்கள், இதையெல்லாம் அங்கனைக்காக வீசக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு பண்பாடை கற்றுக் கொடுங்கள். பள்ளிக்கூடமெல்லாம் இப்ப கற்பிக்கிறது இல்ல, நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும், வேற வழி இல்லை. இப்படியே போட்டுட்டு போனா இந்த இடம் எவ்வளவு அசுத்தமாகும் என்பதை என் அறிவில் சிறந்த பெரியோர்கள் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாளைய தலைமுறைக்கு பிஞ்சு மனசுல நல்லதை விதைங்கய்யா, நஞ்சதை விதைத்து விடாமல். நாளைய தலைமுறை இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக வளர வேண்டும் என்பதுதான் ஆதங்கம். கேரளாவில் பட்டா இடத்துல இருக்கிற குச்சியை கூட ஒடிக்க முடியாது, அந்த நாட்டோட சட்டம். ஆனா இங்க எங்கனே இருந்தாலும் வெட்டி போட்டு போகலாம். எப்படி வாழ்றோம் பாருங்க, என்ன நியாயம் இதெல்லாம்? நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது? நம்மளோட முடியுமா? நமக்கும் புள்ள ஊட்டி இருக்கு, நமக்கும் பேரம் பேத்தி வரணும், இந்த உலகம் இன்னும் தொற்று வாழணும். அப்படின்னா இந்த நாட்டுக்கு மட்டும் ஏன் இந்த அவல நிலை? நியாயமா என்பதை சிந்தித்து பாருங்கள். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நிறைய வரலாறுகள் இருக்கின்றன, எத்தனையோ வரலாறுகள், எண்ணற்ற வரலாறுகள் இந்த நாடு கண்டிருக்கிறது. அத்தனையும் சொல்லணும் தான். இருந்தால் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அஞ்சரவைங்க, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு மனிதன் நினைப்பதொன்று நிலைக்கும் என்று. தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் அந்த வளர்ந்து திறந்து விட்டோம், வெறும் வளர்ந்த வளர்ந்து விட்டோம். மனது துடிக்கிறது, மயக்கம் பிறக்கிறது. வாழ்வு நிலைக்கும் என்று. காற்று மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். காற்று மனம் இருந்தால் கவலை மறந்து விடும். குருவி பறந்து விடும், திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காலில் உறங்கிட்டோ கடமைய நாளைக்கோ நான்கு சுரத்துக்குள்ளே தினம் காட்டியமாடுகின்றோம். மனிதனில் வாழ்வு நிலைக்கும்.
ரதங்களிலே விரைந்து பயணம் செய்தால் மதியும் மயங்குகிறதோ மனமும் கலங்குகிறதா அதிகம் மயங்குகிறதா திரு மனமும் கலங்குகிறதா எதுவும் கொடுத்து முடிந்ததா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கடமை முடிந்ததா வாழ்வு நிலைக்குங்கள் வாழ்வு நிலைக்குங்கள் வாழ்வு நிலைக்குங்கள். நன்றி 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 நன்றி. மரியாதைக்குரிய பாசமிகு என் மகன் அம்புக்கோயில் சுப்பிரமணியன் அவர்கள் ரூபாய் 301 வழங்கி இருக்கிறார்கள். அன்பு மகனுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். நன்றி 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 நன்றி. இப்படி பாரனைத்தும் பொய்யனவை என்று பட்டணத்து பிள்ளையை போல் அது ஒரு என்ன சில இடங்கள்ல பட்டகாலே படம் கெட்ட குடியே கெடும்னு ஒரு பழமொழி இருக்கா. ஆரம்பிக்கும் போதே அங்க ஒண்ணு விழுந்துச்சு. சொல்லுவீல்ல 6 வேலை செய்தான். ஆமா ஆமா ஆமா, எல்லாருக்கும் 6 அறிவு இல்ல 5 அறிவுன்னு. சரி விடுங்க, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படி வரலாற்று பெற ஆய்வுகள் எல்லாம் நிறைய நமக்கு கத்துக் கொடுக்குது. காவிரி ஓடுது, இன்னைக்கு ஓடுறது 3வது இடத்துல ஓடுதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இதுக்கு முன்னால காவிரி எங்க போச்சு? காவிரி பாண்டிச்சேரிக்கும் கூவத்தூருக்கும் இடையில போய் கடல்ல கலந்தது. அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னே காவிரி அந்த அடையாறு பக்கத்துல போய் சென்னை கடற்கரையில கலந்தது. 3வதாகத்தான் இப்ப திருச்சி வழியாக போய் பூம்புகாரில் கலக்குது. 4வது முறையாக காவிரி இடம்பெயர போகுது என்று விஞ்ஞானிகள் ஆய்வு சொல்லுது. அப்படி விஞ்ஞானிகள் ஆய்வுப்படி எங்கே போகும் என்று கணித்திருக்கிறார்கள். ராமேஸ்வரம் பக்கத்துல போய் கடல்ல கலக்க போகுதான். அது வரைக்கும் நம்ம எல்லாம் எங்க இருப்போம்னு தெரியல. ஆமா, அப்படி பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு இல்ல எப்போ நாளைக்கே நடக்கலாம், இல்ல ஒரு 100 வருஷம் கழிச்சு நடக்கலாம், இல்ல 10 வருஷம் கழிச்சு நடக்கலாம். அது இயற்கை. அந்த இயற்கையான இன்னைக்கு ஓடுற காவிரி அப்படியே ராமேஸ்வரம் போய் புகப்போகுது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் வழியை தேர்வு செய்யும். அப்படிப்பட்ட பாதையை தேடாதே பாதையை உருவாக்கு என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டில் தமிழ் மொழி பாடமாக இல்லை, விருப்ப பாடமாக மாறிவிட்டது. ரூபா நோட்ல சிங்கப்பூர்ல 3வது இடத்துல தமிழ் இருக்கு. மொரிசியஸ்ல இந்திய சேர்த்து வைத்தார்கள். இந்திய சேர்த்த உடனே மக்கள் கிளர்த்தெழுந்தார்கள். எங்களுக்கு இந்தி வேண்டாம் என்று ரூபா நோட்டை போட்டு எரிச்சாச்சு. எரித்த உடனேயே திரும்ப அரசாங்கம் தமிழை வைத்தது மொரிசியஸ் நாட்டிலே. இந்தியாவில் ரூபா நோட்ல தமிழ் எங்க இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். யாமறிந்த மொழிகளிலேன்னு பாடணுமே இந்த உலகத்திலே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசிக்கவிஞன் மீசைக்கவிஞன் பாரதி. யாது மூரை யாவருங்கள் தீதும் நன்னும் பிறர் தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். இன்னைக்கு தெரியுமா 12ஆம் வகுப்பு மார்க்கு எழுதி வரக்கூடிய அட்டை இருக்குல்ல, மார்க் ஷீட்னு சொல்றீங்களா, மார்க் அட்டை. அதுல மதிப்பெண் அட்டை. அந்த மதிப்பெண் அட்டையில முதல் மொழி தமிழ்னு தானே இருக்கணும். அதுல ஆங்கிலத்துல லாங்குவேஜ் இருக்கு. லாங்குவேஜ்னா என்ன எழுதலாம்? எதை வேணாலும் படிக்கலாம், எதை வேணாலும் எழுதலாம். அடுத்து கணக்கு இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, அறிவியல் இருக்கு, அந்த என்னென்னமோ மற்ற பாடங்கள் எல்லாம் பேரு முழுமையா இருக்கு. ஆனா முதல்ல தமிழ்னு இல்லாம லாங்குவேஜ்னு மாத்தப்பட்டிருக்கு. அதை பத்தி ஏதாவது சிந்தனை? அதை பத்தி யாருக்காவது வருத்தம்? அதை பத்தி யாராவது கேள்வி? தேவையில்லை. காரணம், நமக்கு தேவை காசு கொடுத்தா சரி. கொள்கையே இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று கொடி பிடித்து கோஷம் போட்டு கும்மாளம் போட்டு கடைசியா கோவணம் கூட இல்லாம நிக்கிறமே. நினைச்சு பாருங்க. கொடி காத்த குமரன், திருப்பூர் குமரன், வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று கத்திக்கொண்டு மண்டை உடைந்த பொழுதும் கொடியை விடாது உயிர் விட்ட தியாகி கொடி காத்த குமரன். அவருடைய மனைவி ராமாயி 1998 மரணம் அடைகிறார். இன்னைக்கு வரைக்கும் விதவையாக வாழ்ந்து அந்த மகானெல்லாம் நினைச்சு பார்த்தோமா? இந்த நாட்டுக்கு எண்ணற்ற தியாகிகள் உயிர் விட்டிருக்கிறார்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்குமாக. அப்பேற்பட்ட தியாகிகள் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பெரிய பணக்காரர், சொத்தை பூரா இழந்து நின்னாரு. கடைசியா மண்ணெண்ண வியாபாரம் பண்ணார். தென்னாப்பிரிக்கா போறாரு மகாத்மா காந்தி. தென்னாப்பிரிக்கா போற போது அங்கிருந்த அந்த சமுதாயங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசை வசூல் பண்ணி வ.உ. சிதம்பரம் பிள்ளை வறுமையா இருக்கிறாரு, இதை நாங்க கொடுத்தோம்னு கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு கொடுத்து விட்டாங்களாம். மகாத்மா இங்க வந்தோடனே யாருகிட்ட கொடுக்க சொன்னாருங்கிறத மறந்துட்டார். மறந்த உடனே என்ன பண்ணாரு? காசை செலவு பண்ணாம நாணயமா வேற ஒருத்தட்ட கொடுத்து வைக்கிறாரு. அவர் அந்த காசை பத்திரமா வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு வருடங்கள் 2-3 கழியுது. வருடங்கள் கடந்த உடனே தென்னாப்பிரிக்காவில இருந்து அந்த கொடுத்து விட்ட ஒருத்தர் வர்றாரு. வந்து வ.உ.சி. ஐயாவை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, நான் கொஞ்சம் காசு கொடுத்து விட்டேன், மகாத்மா கிட்ட உங்ககிட்ட வந்துச்சா? இல்லையே, கொடுக்கலையா? உங்க வறுமையை நினைச்சு தானே கொடுத்தான். இப்ப மகாத்மா கிட்ட போய் ஐயா கேட்கிறாரு, ஐயா
வஉசி கொடுக்க சொல்லி பணம் கொடுத்து விட்டேன், நீங்க கொடுக்கலையாமல. அப்பத்தான் அவருக்கே நினைவுக்கு வருது, மன்னிக்கவும், நான் ஒன்று செய்து விடவில்லை, பேரை மறந்துட்டேன், அதனால கொடுக்க முடியல, காசு பத்திரமா இருக்குன்னு கொடுத்து வச்ச இடத்துக்கு போய் கேட்டா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எத்தனை நாளா அவர் இந்த பணத்தை வச்சிருந்தாரோ அத்தனை நாளுக்கும் வட்டியோட திருப்பி கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. ஐயா, நாணயமா எத்தனை பேர் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கிறான்? வாங்கின காசை கொடுக்கவே முடியாதுன்னு சத்தியம் பண்றேன். கொடுத்தவன் ஜாங்கன்னு, வாங்கினவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். நாட்டுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நீரிடை உறங்கும் ஜங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தார்மறை உறங்கும் செய்யால் தாரிடை உறங்கும் வண்டுன்னு ராமாயணம் பாடுது. பாருங்க, நீரிடை உறங்கும் சங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணிக்குள்ள சங்கு தூங்குதான், வண்டு தூங்க முடியுமா? ஏன் தூங்குது? அடுத்த வரியை கவனிச்சீங்கன்னா அது நிம்மதியா இருக்கான். கவலை இல்லாத மனிதனுக்கு தூக்கம் வரும். எல்லாருக்குமா தூக்கம் வருது? கவலை வந்துட்டா தூக்கம் வராது, சந்தோஷம் வந்துட்டாலும் தூக்கம் வராது. தெரியுமா உங்களுக்கு? புதுசா ஒரு பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி முதலிரவு ஒரு வாரம் வாழ்ந்தாரு. திடீர்னு வெளிநாட்டுல வேலை, மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. ஒரு வாரம் தூங்கல அந்த அம்மா, புருஷன் போயிட்டாருன்னு. போனவர் ஒரு வாரத்துல திரும்பி வந்துட்டாரு, இப்பவும் தூங்கல. வந்துட்டாருங்கிற சந்தோஷம். வாரா துஞ்சின் அப்படின்னு பாடுறாரு வள்ளுவர். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த நாட்டுல என்ன ஆகுது? அப்படிப்பட்ட இந்த தூக்கம் எங்க வரணும்? கவலை இல்லாம தூக்கம். இப்ப வண்டு தூங்குதுன்னா எதனால தூங்குது? அடுத்த வரி, நீரிடை உறங்கும் சங்கு, நிழலிடை உறங்கும் மேதி. எரும மாடு, மேதினா எரும மாடு. எரும மாடு அது தண்ணிக்குள்ள போகல, அது தூங்குதான். ஏன் தூங்குது? அதுமையான வளமையா எரும மாடு தண்ணிக்குள்ள போய் இறங்கி கலக்காதனால தண்ணிக்குள்ள இருந்த ஜீவராசி எல்லாம் தூங்குதுன்னு பாடுறாரு கம்பர் ராமாயணத்துல. நீரிடை உறங்கும் ஜங்கு, நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு. தார்னா மாலை, மாலையில வண்டு தூங்குதான். ஒரு மலர்ல எவ்வளவு தேன் இருக்கும்? திணை அளவு. திணை அளவு தேனை குறுது அருந்திய வண்டு நிம்மதியா தூங்குதுன்னா அந்த மலர்ல எவ்வளவு தேன் இருந்திருக்கணும், அந்த நாடு எவ்வளவு வளமையா இருந்திருக்கணும். இதையெல்லாம் சொல்லுது இந்த வெண்பா. பாருங்க, அயோத்தி அவ்வளவு வளமையான நாடு அப்படி இருந்திருக்கு. இதனால அந்த தேனை சாப்பிட்ட வண்டு மயக்கமுற்று அதிலே தூங்குதான். அடுத்தபடியா பாருங்க, தாமரை உறங்கும் செய்யால். தாமரைனா மலர். அந்த தாமரை மலர்களை தூங்குற செய்யால்னா யாரு? மகாலட்சுமி. மகாலட்சுமியே தூங்குறாளாம் அயோத்தியில. ஏன் தூங்குறா அப்படின்னா எல்லாரும் கோடீஸ்வரர்களாம். அப்படின்னா கோடீஸ்வரர்கள் மட்டுமில்ல, போதுங்கிற மனசு இருந்துச்சான். இதுக்கு மேல நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால மகாலட்சுமிக்கு வேலை இல்ல, மகாலட்சுமியே தூங்குறா. இப்ப நம்ம அப்படியா நினைக்கிறோம்? 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாலும் இன்னும் வேணும்னு நினைக்கிறோமே, மனசே கேட்கலையே. நிறைய நாட்டு மரபணு மாற்றப்படாத விதைகள், நாட்டு பசுமாடுகள், நாட்டு கோழிகள், இதையெல்லாம் வளர்க்கணும். பண்பாடு சிறு குறு தொழிலாளர்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறார்கள். காரணம், பெரும் முதலாளிகளுடைய வருகையாலே. அதையெல்லாம் வேதனைப்பட்டு பல பேர் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வழி உங்க பஞ்சாயத்து பெரும் பேசுவோம். அதனால இவ்வளவு கதைகள் இருக்கு, காரணங்கள் இருக்கு. காலமும் நேரம் ரொம்ப கடினமா நெருங்கி வந்தது. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவா. அது நல்ல விஷயத்தை விதைப்போம். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நாட்டுல என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை பண்ணியே ஆகணும். அது ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி. தினை விதைச்சவன் தினை இருக்கணும், வெனை விதைச்சவன் வெனை இருக்கணும். உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவர்களுக்கு முடியாம வந்துட்டா மருத்துவமனை கொண்டு போய் சேர்க்கிறேன். வசதி படைத்த மருத்துவமனைக்கு அப்பல்லோ, காவேரி, மீனாட்சி மிஷன், இன்னும் என்னென்ன இருக்கோ அது மாதிரி மருத்துவமனை கொண்டு சேர்க்கிறோம். கடைசியா மருத்துவர் போராடிட்டு கை விரிச்சிருவாரு, ஐயா என்னால முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன், அதுக்கு மேல ஆண்டவனை வேண்டிக்கங்கன்னு. அது மட்டும் மனசுல இருக்கட்டும். எங்க சுத்தியும் இறைவன் திருவடி வந்தே ஆக வேண்டும். அது நல்லதா கெட்டதான்னு நீங்க முடிவு பண்ணுங்க. எதை விதைக்கிறோமோ அறுவடை செய்து ஆக வேண்டும். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண நமக. ஓ ஆலோலம் சோ என்று பண்பாடுகிறாள் வள்ளி. முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு, இதுதான் லட்சியமான காவல். அந்த காவலை கடமையோடு கண்ணியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கும் வள்ளியை முருகனிடம் சேர்ப்பது நமது பணியாகும். வள்ளி அதையே மாத்தி சொல்லுங்க. மல்லி மல்லி சென்று மல்லி
சந்தன பட்டுக்கு மேலே சிந்தூரம் வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி மறக்குது மேலே சந்தன பட்டுக்கு மேலே கொஞ்சம் சிந்தூரம் வச்சதாலே இந்த மனசுக்கு வேலே அது எட்டி பறக்குது மேலே சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தடிக்குது என்ன சொல்ல சின்ன இடுப்புல வண்ண உடுப்புல என்ன தடிக்குது என்ன சொல்ல மன்மத அம்பையும் விட்டு புட்டா கொத்தி புட்டா இந்திரங்கண்ணால சுட்டு புட்டா இந்த கொத்தி புட்டா சொந்தமாவது ஜோடிய தேடி சொல்லி கொடுக்குது அள்ளி கொடுக்குது அள்ளி அள்ளி செஞ்சு மல்லி ஆழ சுத்துதையே அதுக்கு முக்கிரி என்ன சத்துதையே தங்கவாரே சொந்தம் இருப்பதனாலே சொப்பு சோகங்களை தாரே அந்தி தொழுகைக்கு மேலே அந்த தங்கர பக்கவாரே சொந்தம் இருப்பதனாலே சொப்பு சோகங்களை தாரே சுந்தரிய கொடி முந்திரிய ஒன்ன தூக்கிட்டு போறே சுந்தரிய கொடி முந்திரிய ஒன்ன தூக்கிட்டு போறே சொல்லிப்பாரு சட்ட போடு மச்சான் தொப்புக்கு வர மச்சான் வெள்ளியில மெட்டி போடு மச்சான் வீட்டுக்கு வர மச்சான் வள்ளி வள்ளி ரெண்டு வள்ளி ஆளு சுத்துதையா அதுக்கு வசத்துதையா நான் கண்டேன் எங்கூன் போனே மல்லி மல்லி ரெண்டு மல்லி ஆளு நன்றி 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 வென விதைச்சேன் வென இருக்கணும் தென விதைச்சேன் தென இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா ஒவ்வொரு நாளும் சொல்றேன் மனசுல அது இருக்கணும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் தாயுமான சுவாமி திருச்சியில பிறந்தவர் திருச்சி மாநகரத்துல அவங்க அப்பா கேடலியப்ப பிள்ளை எங்க இருந்து வந்தாரு அவர் பூம்புகார்ல இருந்து காவிரி மட்டல இருந்து அங்க வந்தவர் நாயக்க மன்னர் இடத்துல கணக்கப்பிள்ளை வேலை பார்க்கிறாரு கேடலியப்ப பிள்ளை இறந்தோடனே தாய்மான சுவாமிக்கு வேலை கிடைக்குது தாய்மான சுவாமி வேலைக்கு வந்த பிறகு நாயக்க மன்னர் இறக்குறாரு நாயக்க மன்னர் இறந்தோடனே நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு வர்றா நாயக்க மன்னருடைய மனைவி தாயுமானவரை பார்த்து ஆசைப்படுறா இந்த ஆசையில சிக்க கூடாது என்று எண்ணி பழக்கி தப்பிய மான் போல பொழுது விடுகிறதுக்குள்ள அப்படியே புதுக்கோட்டை தாண்டி கடற்கரை வழியா அப்படியே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான மயானக்கரையில போய் உட்கார்ந்துட்டாரு நிஷ்டையில அவர் ஞானி தாயுமான சுவாமி நிஷ்டையில இருக்கிற போது ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்துட்டு போய் சொல்றாங்க ஏதோ ஒரு பணம் கிடக்குன்னு பிணமே கிடந்தாலும் மன்னருடைய என்ன செஞ்சிருக்கணும் அதை யாரு என்னன்னு விசாரணை பண்ணிருக்கணும் பிணம் தானே எரிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாரு ஆனா அவர் உயிரோட இருக்காரு அவர் உயிரோட அங்க தியானத்துல இருக்கும்போது வயசு 40 இப்ப கட்ட முட்டையெல்லாம் அடுக்கி தீ வச்ச உடனே தீ சூடுபட்டு சிதையை தள்ளி எழுந்து பாடினாராம் வித்தக சித்தர்கணம் என்று 100 பாட்டு அவர் சோதியாய் மறந்து விட்டார் அப்பேற்பட்ட தாயுமான சுவாமிக்கு உயிரோட 40 வயசுல தீ வச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் ஆண் வாரிசு 40 வயசை தாண்டல மரணத்தை எய்துகிறார்கள் என்பதை என் அறிவிற் சேர்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வருகிறான் காவலன் அவனை சந்திக்க வேண்டும் அதனால நல்ல விஷயம் தான் ஆகினாலும் அஞ்சரு சுந்தரம் நிறைந்த கொம்பும் சிறந்த மங்கை இதழ் எத்த உலகிங்கு ஏன் வந்தால் சுந்தரம் நிறைந்தது பொற்றிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தாள் இருக்கும் கண்களை கல்வி மான்களிடம் என்று நாடுதே வந்து கூடுதே கானகத்தில் இவள்விகள் காவல் செய்வார் வீதம் கானகத்தில் இவள்விகளை காவல் புரிவார் வீதம் அற்புதமிகு அற்புதம் அற்புதம் ஏன் வந்தார் வருகிறார் காவலர் ராஜா
ராஜாலே மன்னர்னு அர்த்தம். ஆ, அந்த காலத்துல மன்னர்களுக்கெல்லாம் அறிவு ரொம்ப குறைவான். மன்னருக்கு ஆமா, அப்பனா ராஜான்னா மந்திரிக்கு தான் அறிவு கூட கூடவான். அப்புறம் இவர் மந்திரியும் மன்னருமா சேர்ந்து வர்றதுனால ஆ, உண்மையிலேயே அறிவாளியா தான் இருப்பார். ஆ. அதனால சந்திப்போம் அவரை, பிறகு சிந்திப்போம் கழகத்தை.